சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால நாம் எல்லாரும் முகமுகமாக சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை நாம ஒன்றாக கூடி கலந்து ஆலோசிக்கவும் தேவன் பாராட்டி இருக்கிற இந்த சுத்த கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு அருமை ரட்சகர் மூலமாக இதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, அன்பான சகோதரர் சொன்னது மாதிரி நான் பேச போறது இல்லை. இன்னைக்கு யார் தான் பேச போறீங்க? நீங்க தான் பேச போறீங்க. சகோதரர் சொன்னது மாதிரி இது என்ன வகுப்பு? அது பெரேயா வகுப்பு. அப்ப பெரேயா வகுப்பை பத்தி பிரதர் கூட கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நேரத்துல பிரதர் முடிப்பீங்கன்ட்டு. முடிக்கிறது என் கையில இல்ல. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் என்ன ஆயிடும், பாடம் முடிஞ்சிடும்னு சொன்னேன். அப்ப இந்த பாடத்தை முடிக்கிறதுங்கிறது என் கையில இல்லை. நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். இல்லாட்டி இது 2-3 மணி வரைக்கும் கூட போயிட்டு தான் இருக்கும். நீங்க பதில் சொல்ற எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பேப்பர் ஒரு 5 பேப்பரை கையில கொடுத்தாச்சு, 5 பக்கத்தை. இந்த 5 பக்கத்தை நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டு வரல அப்படின்னா அப்புறம் என்னத்தான் இருக்குது? நிச்சயமா 3 மணி வரைக்கும் முடியாது. நீங்க பதில் சொன்னாதான். நான் நான் பேசுறதுக்கே வரல, உங்கள்ட்ட இருந்து கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். உண்மையா இல்லை? நீங்க தான் அதுக்கு தயார் பண்ணிட்டு வந்திருக்கணும். அதான் பெரிய. அதான் பவுல் சொல்றாரு, ஒருவன் பேச மற்றவர்கள் கேட்பது இது என்ன கேட்கிறாரு? ஒருவன் பேச மற்றவர்கள் கேட்பது இது என்னன்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க எப்ப பார்த்தாலும் வாயே திறக்காம இருந்தீங்கன்னா இது என்னங்கிறாரு பவுல். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க இன்னைக்கு நீங்க தான் பேசணும். கேள்வி மட்டும்தான் நான் கேட்பேன், கேட்கதான் தெரியும், பதில் தெரியாது எனக்கு, இல்லையா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10. அது இருக்கட்டும். பெரேயா என்ன நம்ம பாத்துருவோம். அப்போஸ்தலர் மற்றும் 11ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். இந்த ஒருத்தவங்க அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் பெரேயா பட்டணத்துக்கு போனாங்க. பெரேயா பட்டணத்துல உள்ள யூதர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்கள். பெரேயாங்கிறது ஒரு நாள் இல்ல, தினந்தோறும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும். பெரேயா பட்டணத்தார் ஒரு நாள் தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்ப தினந்தோறும். அப்ப பெரேயன் செடிங்கிறது ஒரு நாளைக்கு உரியது இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம தியானிக்கிற வசனங்களுக்கு சரியான பொருள் கண்டுபிடிக்கணும். காலைல மன்னா படிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன மன்னா படிச்சோம்? மன்னாவில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லு. வீட்டுல எல்லாரும் மன்னா படிச்சீங்களா? எத்தனை பேர் வீட்டுல மன்னா படிச்சீங்க? கை தூக்குங்க. ஒருத்தர் சிஸ்டர் மட்டும் தான் மன்னா படிச்சிருக்காங்க. வீட்டுல யாருமே மன்னாவும் படிக்கிறது இல்ல. வேற யாருமே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒருத்தர் தான் அப்படிங்கிறது. ஓ அப்படியா? சரி, படிச்சதுல என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இங்க அப்படியே பார்த்தோம், அப்படி உட்காந்துருந்தோம், கேட்டோம், மறுபடியும் எல்லாம் உட்காந்துட்டோம். என்ன மன்னா இன்னைக்கு சொல்லுங்க. மன்னாவுடைய வசனம் என்ன? பெரேயன் படிப்பு முக்கியம் அல்ல, எல்லாரும் பேசணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு வரம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிற வெரி குட் சிஸ்டர். ஜெயம் கொள்ளுகிற எவனும் வெண்குறிக்கல் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சது சொல்றேன், காதுல வாங்கினது. முதல்ல அந்த வசனத்தை மறுபடியும் மன்னாவை படிங்க. இப்ப யாரும் கவனிக்கல, இப்ப மன்னா படிக்கிறத கவனிங்க. இதுக்கு பெரேயன் படிப்பெல்லாம் வேதம் இல்ல. முதல்ல மன்னா வெளிநாட்டுல எல்லாம் மன்னாவை மட்டும் மதியானம் வரைக்கும் அரை நாள் தியானிக்கிறாங்களா வெளிநாட்டு சகோதரர்கள் எல்லாம். மன்னாவை மட்டும் அரை நாள் தியானிக்கிறாங்களாம். அவங்களுக்கு வெளிநாட்டுல உள்ள சகோதரர்களுக்கு அங்க உள்ள என்னுடைய சகோதரர், தெரிஞ்ச சகோதரர் அமெரிக்காவுல போய் ஒரு 3 மாசம் இருந்துட்டு வந்த ஒரு சகோதரன் இடத்துல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அங்க உள்ள மூப்பர்களுக்கு கிடைக்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசுறது அப்படிங்கிறது 3 மாசத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் கிடைக்குதான்.
ஒரு வருடத்துக்கு அங்க உள்ள மூப்பர்களுக்கு 4 சப்ஜெக்ட் தான். மற்ற எல்லா வகுப்புமே என்னவா நடக்குது அப்படின்னா பெரேயன் முறையில தான் நடக்குது. மற்ற எல்லா வகுப்பும் எப்படி நடக்குது? பெரேயன் முறையில் அவங்க தான் பேசுறாங்க, சபையில உள்ளவங்க தான் பேசுறாங்க. அப்ப சபை எப்படி இருக்கும்னா பார்த்து நம்ம வளராததுக்கு காரணமே ஒருவன் பேச மற்றவன் கேட்க இப்படியே போயிட்டு இருக்கிறோம். இந்த முறை மாறணும். தேவனுடைய கிருபையினால இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து இன்றைய நாள்லையும் கூட ஒரு சின்ன முயற்சி தான். நானும் ஒரு பெரிய ஆள் தான் கிடையாது. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு சின்ன முயற்சிய நீங்க எல்லாரும் பேசுறதுக்கான ஒரு கிருபை என்ன பண்ணிருக்கிறாரு தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு உங்களால தியானம் பண்ணி, உங்களால பதில் சொல்ல முடியாதனாலும் இது வரைக்கும் படிக்காட்டினாலும் சரி, இங்க உள்ள பகுதியை அந்த ஆன்சர் நீங்க பதில சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. முடியாட்டி இங்க ஆன்சர் வரும். ஆன்சரை படிச்சு பார்த்துட்டாவது அதை புரிஞ்சு என்னங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முயற்சிக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்ப்போம். இதை இன்னொரு தேவனுக்கு சித்தமானா இன்னொரு பகுதியை கூட நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு நாளைக்கு நாம பார்க்கலாம். அப்ப அனுதினம் என்ன பண்ணாங்க? வேதவசனத்தை ஆராய்ந்தார்கள், காரியம் எப்படி இருக்கிறதா. அப்ப அவங்க கையில என்ன இருந்திருக்கும்? பெரியா. அப்ப புதிய ஏற்பாடு இல்லை. அப்ப அவங்க கையில என்னதான் இருந்திருக்கும்? பெரியாப்பட்டுள்ளாத்தாது மனோவாஞ்சியா வேதவசனங்களை ஆராய்ந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில என்னதான் இருந்திருக்கும்? பழைய ஏற்பாடு தான் இருந்தது. தோராங்கிறத விட பழைய ஏற்பாடு, தீர்க்க தரிசனம், எரோமியா, சங்கீதம், இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் இருந்தது. அப்போஸ்தலர்கள் பேசின வார்த்தைகள் வேற இந்த தீர்க்க தரிசனங்களோடு நியாயப்பிரமாணங்களோடு ஒத்து போகுதா அப்படின்னு பார்த்திருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பெரிய திறமசாலிங்க. நம்மளுக்கு ரசல் பதர் விளக்கமா பக்கமா விளக்கம் எழுதி கொடுத்து நம்மளால பார்க்க முடியல. அவங்க வேத வசனங்களும் ஆராய்ந்து இருக்கிறாங்க. அவங்க நற்குணசாலிகள்னு சொல்லியே சொல்றாரு. நற்குணசாலிகள்னா என்ன அர்த்தம்னா, எண்ணங்கள் என்ன கிடையாது, நான் தான் பெரியவன், நான் தான் சின்னவன், அந்த வேட்டின்மையெல்லாம் அவங்க கிடையாது. சுத்த இருதயத்தோட வேத வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ணுவதற்கும் என்ன வேணும்? முதல்ல சுத்த இருதயம் வேணும். சுத்த இருதயத்தோட இந்த வசனத்திலேருந்து நான் என்ன கத்துக்க போறேன்? இந்த வசனம் எப்படி என் குணாதிசயத்தை மாற்றும்? இன்னைக்கு கொடுத்த இந்த மண்ணா எனக்கு என்ன புரிய வைக்குது? இந்த ஒரு நோக்கத்தோட தான் நம்ம என்ன பண்ணணும்? வேத வசனங்களை நமக்கு தியானிக்கணும் அப்படின்னு கூட நான் பார்க்கணும். இப்படியாக ஒரு முக்கியமான முறை இந்த பெரேயன் வகுப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு முயற்சி. தேவன் ஆசீர்வதிப்பார். நானும் எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற தேவன் நமக்கு கிருபை பாராட்டணும் அப்படின்னு அனுதின ஜபங்கள்ல கூட நீங்க என்ன பண்ணுங்க, நினைங்க. அதுக்கான முழு முயற்சி எடுங்க. எல்லாருக்கும் பொழப்பு இருக்கு. பொழப்புக்கு அடுத்த நேரங்கள்ல நம்ம ஓய்வு நேரத்தை எவ்வளவு தேவனுக்கு செலவிடுறோம் அப்படிங்கிறதான் தேவன் பார்க்கிறாரே ஒழிய எல்லா நேரத்தையும் நமக்கு வந்து உண்ண உடுக்க இருக்க எல்லாத்துக்கும் சம்பாரிச்சுதான் ஆகணும். நமக்குன்னு ஓய்வு நேரம் இருக்கா இல்லையா? ஓய்வு நேரம் இருக்கா இல்லையா? அந்த நேரத்தை தேவனுக்குரிய காரியங்களை செலவிடுறோமாங்கன்னு தேவன் பார்க்கிறார். அதுதான் நாம செய்யணும். அதுக்கான முயற்சிகளை நாம எடுப்போம். பாடத்துக்குள்ளார நாம கடந்து செல்லலாம். குறிப்பா இந்த மீட்கும் பொருள் அப்படிங்கிறது எல்லா சத்தியங்களுக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய மையம் எது அப்படின்னா இதுதான், மீட்கும் பொருள் தான். தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய மையம் அது மீட்கும் பொருள். அப்ப எந்த ஒரு சத்தியமும் எந்த ஒரு டாக்டரினுடைய அடிப்படை போய் பாத்தீங்கன்னா எதான் இருக்கும்? மீட்கும் பொருளாதான். அப்ப அந்த அளவுக்கு மீட்கும் பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்டர். நான் இந்த பாடம் முடிஞ்சு ஒரு 14 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க அடுத்த ஒரு வாய்ப்பு வந்தா உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க். நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நீங்க கொடுக்கணும். அது கடைசியில நான் அந்த 14 ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிக்கிறேன். அப்ப நீங்க எழுதிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? இந்த கேள்விக்குள்ளாக நாம கடந்து செல்லலாம். நான் நீங்களா சொல்றீங்களா இல்ல நான் பேர் சொல்லி சொல்லணுமா? நீங்களே கொடுத்துருங்க. ஓகே, முதல் கேள்வி வாசிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க வாசி. மீட்கும் பொருள் என்ற வார்த்தையை சுருக்கமாக விளக்குக. நீங்க தான் பேசுங்க. கையை வேணுங்கிறவங்க கை தூக்குங்க. போன் அங்க வரும். யாரும் கை தூக்காம மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு பொருளை வந்து நம்ம காவல்ல வைத்திருந்தாலும் இல்ல ஒரு பொருளை நம்ம அடமானம் வைத்திருந்தாலும் அதை மீட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பணத்தை நம்ம கொடுத்து அதை மீட்கணும். அந்த அந்த ஒரு அதோட அந்த பொருள் தான் அது மீட்கும் பொருள்னு சொல்லி சொல்றோம். அது வந்து நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்றத நான் அதன் மூலியமா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ.
சிஸ்டர் ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க. மீட்கும் பொருள் அப்படிங்கிறது அடமானம் வைக்கப்பட்ட, சிறையில் வைக்கப்பட்ட ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ மீட்பதற்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை. ஒரு கொடுக்கக்கூடிய விலை தான் என்னன்னு அர்த்தம், மீட்கும் பொருள். வேற யாராவது கருத்து சொல்றீங்களா மீட்கும் பொருள் பத்தி? நீங்க சொன்னீங்க, சொல்லுங்க. நீங்க தப்பா அதே ஆன்சர் சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க எந்த ஒரு பொருளை மீட்பதற்காக கொடுக்கிற ஈடுபடி தான் அது மீட்கும். ஒரு பொருளை சிம்பிள், ஒரு பொருளை மீட்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு விலை தான் அதுக்கு என்னன்னு பேரு, மீட்கும் பொருள். ரொம்ப எளிமை. ஓகே, அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். இதெல்லாம் நம்ம இந்த 8 கேள்வி, முதல் 8 கேள்வி என்ன பண்ணிக்கணும்னா, இந்த முழு பாடத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை தான் இந்த முதல் 7 கேள்விகள். 8வது கேள்வியில இருந்து தான் பெரிய விளக்கங்கள்லாம் ஆரம்பிக்குது. இந்த 7 கேள்வியினுடைய பதில் தான் 8வது கேள்வியிலேருந்து ரொம்ப பொருந்தக்கூடியதா இருக்கும். இதை வச்சுதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப மீட்கும் பொருள்னா சிறையில சிறைப்பட்ட ஒருத்தரை மீட்கக்கூடிய ஒரு விளைவுக்கு பேரு மீட்கும் பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவா பார்ப்போம். அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசுவோட கம்பேர் பண்ணி அடுத்தடுத்த கேள்விகள்லாம் வரும். அப்படின்னு நம்ம 2வது கேள்வி. தகுதி, புண்ணியம் என்ற வார்த்தைக்கு சுருக்கமாக பொருள் தருக. இங்கிலீஷையும் படிச்சுங்க. English. Give brief definition of the word merit. Merit என்ற வார்த்தைக்கான பொருள். யாரு தெரியும்? கை தூக்குங்க. நீங்க சொன்னதை நான் திரும்ப சொல்றேன். ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். கிஃப்ட் கொடுக்கறது ஒரு விஷயம், அதுக்குள்ள தகுதி அடைஞ்சிருக்கிறது ஒரு விஷயம். இப்ப 2 விஷயம் சேர்ந்ததுதான் தகுதி. அதான் அப்படிதானே? அப்படியாதான் நான் சொன்னீங்க, நீங்க சொல்ல வந்தீங்க. அதுதான் அதனுடைய உண்மையான விளக்கமும் கூட. அதாவது மகிமைப்படுத்த பதில் போடு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப 7 கேள்வி முடிஞ்சாலும் திரும்ப ஒரு தடவை கேட்பேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது 2 பாகமா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு கிஃப்ட் கொடுக்கறது. கிஃப்ட் கொடுக்கறதுக்கான தகுதி என்ன, அதுதான் ஏங்கிறது கிஃப்ட் கொடுக்கறதுக்கான தகுதி, பிங்கிறது கிஃப்ட் கொடுக்கறது. வாசிங்க சிஸ்டர். பதில்: தகுதி அல்லது புண்ணியம் என்பது கருணை கொள்ள, வெகுமதி அளிக்க தகுதி உடையதாய் இருத்தல். பி, மதிப்பு, வெகுமதி அல்லது இழப்பீட்டை சரிக்கட்ட தகுதியோடு இருத்தல். அப்ப ஒருத்தர் கருணை கொள்ள அப்படிங்கிறது அங்க தப்பான வார்த்தை. அங்க மொழிபெயர்ப்பு, தமிழ்ல மொழிபெயர்ப்பு, நிறைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது, தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப புவரா இருக்கு. கருத்தில் கொள்ள அப்படின்னா சரியான வார்த்தை. கருத்தில் கொள்ள, வெகுமதி அளிக்க தகுதியுடையதா இருத்தல். அவரை பாராட்டலாம், அவரை கன்சிடர் பண்ணலாம், அவருக்கு வெகுமதி அளிக்கவும் விரும்பலாம். அப்படிப்பட்ட ஒரு தகுதியுடையவருக்கு அது ஒரு பார்ட், அது ஒரு தகுதி. 2வது பார்ட், அந்த மதிப்பளித்த கருத்தில் கொண்ட நபருக்கு பரிசு கொடுப்பது. இது 2வது பார்ட். அப்ப தகுதிக்கு 2 பார்ட் இருக்கு. ஒண்ணு, அவருக்கான அந்த நிலைமை, அவரை கருத்தில் கொள்ளக்கூடியவரா பாராட்டக்கூடியவரா இருக்கிறாரு. ஒண்ணு, அவருக்கு கொடுக்கக்கூடிய பரிசு, அந்த தகுதியின் அடிப்படையில கொடுக்கக்கூடிய பரிசு. இதுதான் தகுதி. இதோட நமக்கு போதும். அடுத்து சட்டப்படியான ஒப்பந்தம் என்ற வார்த்தைக்கு குறுகிய விளக்கம் தருக. give a brief definition of legal tender. நிறைய டெண்டர்லாம் நம்ம பார்த்திருப்போம், கவர்மெண்ட் டெண்டர்லாம். என்ன டெண்டர்னா என்ன, லீகல் டெண்டர்னா என்ன? ஏலம்னு சொல்ல முடியாது. லீகல் டெண்டர் சட்டப்பூர்வமான
சட்டபூர்வமான ஏலம். அதுதான் சட்டபூர்வமான பரிவர்த்தனை அப்படின்னு வச்சுக்கலாமா? டிரான்சாக்சன் சொல்லுமா. அது சட்டம் அங்கீகரிக்கிறபடி கடனாளி கடன் வாங்கின தொகைய அந்த பணம் கொடுத்தவருக்கு செலுத்துறது. அது எப்படி அது வந்து லீகல் முறைப்படி இப்போ சட்டம் என்ன அங்கீகரிச்சிருக்கிறதோ அது பிரகாரம் செய்யறதுதான் சட்டம் லீகல் டெண்டர். சட்டப்படியான ஒப்பந்தம் லீகல் டெண்டர். ஒரு கடன் ஒருத்தர் வாங்கி இருக்கிறாரு, கடன் வாங்கினவர் ஒருத்தர், கடன் கொடுத்தவர் ஒருத்தர். கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவருக்கு திரும்பி கடனை செலுத்த முடியல. அதுக்கு பதிலா வேறொரு நபர் என்ன பண்றாரு, அந்த கடனை கொடுக்கறாரு. கொடுக்கறதுக்கு என்ன வேணும்? சட்டபூர்வமான அதிகாரத்தோட கொடுக்கறாரு. இதை நாம எதுல மிங்க் பண்ண போறோங்கிறத நீங்க பின்னாடி பார்க்க போறோம். கடன் வாங்கினது ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கிறாரு. கடன் வாங்கினவரால் என்ன பண்ண முடியல, கடனை கொடுக்க முடியல. அதுக்கு பதிலா வேறொருத்தர் என்ன பண்றாரு, கடனை கொடுக்கிறாரு. அதுக்கு பேர் தான் சட்டபூர்வம். தேவ அங்கீகாரத்தின்படி எல்லா சட்டத்துக்கும் மேலான அதிகாரம் யாருதான்? டிவைன், தெய்வீக அங்கீகாரத்தின்படி ஒருத்தர் கொடுக்கிறார். இதுக்குதான் லீகல் டெண்டர். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல்ல என்ன பார்த்தோம்? மீட்கும் பொருள்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது மெரிட்னா என்னன்னு பார்த்தோம். மெரிட்ல 2 வகை இருக்குதுன்னு பார்த்தோம். தகுதி இருக்குது, தகுதிக்கு பரிசு கொடுக்கறது இருக்குன்னு பார்த்தோம். மூணாவது லீகல் டெண்டர், சட்டபூர்வமா ஒருத்தருடைய கடனை வேறொருத்தர் அடைக்கிறது. இதுதான் லீகல் டெண்டர். 3 முடிஞ்சிச்சு. அடுத்து 4. செலுத்த வேண்டிய அல்லது செலுத்தப்பட்ட என்ற வார்த்தையின் பொருள் கூறுக. இப்படி படிக்கலாம். டு பே, பெய்டு. பெய்டுன்னு சீல் எவ குத்தி கொடுப்பாங்க? பெய்டுன்னு சீல் குத்தி கொடுக்குறாங்களா இல்லையா? எவ குத்தி கொடுப்பாங்க? எதுக்கு? பணம் வாங்கியாச்சு, எல்லாம் தீர்ந்து போச்சு, உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தானே பெய்டு போடுவாங்க. இல்லாட்டி பெய்டு போட்டு கொடுத்துருவாங்களா? போட மாட்டாங்க. அப்ப ஒரு கடன் தீர்ந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன? பெய்டு. டு பேனா கடன் முடியல, அவ்வளவுதான். ஈஸி. கடன் முடியல, முடிஞ்சு போச்சு. பெய்டு டு பே, அவ்வளவுதானே. ரொம்ப சிக்கல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. கடன் முடிஞ்சிருச்சு, கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. என்னடா ரொம்ப சிம்பிளா போகுது இருக்கீங்களா? சரி, அடுத்தது டெபாசிட். இது ரொம்ப தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் டெபாசிட் வச்சிருப்பீங்க. யாரா டெபாசிட் வைக்கல? இதை நம்ப முடியல. டெபாசிட் இல்ல. வைக்காதவங்க தான் சொல்லணும், அரவிந்த் வரதான் தான் சொல்லணும். டெபாசிட் தான். சேவிங்ஸ்ங்கிறது நான் சேர்த்து வைக்கிறது சேவிங்ஸ் தான், உண்டியல்ல போட்டு வைக்கிறது சேவிங்ஸ் தான். டெபாசிட்னா எதை சொல்லுவோம்? வேறொருடைய நபருடைய பொறுப்புல, வேறொருடைய நபருடைய கண்காணிப்புல, பாதுகாப்புல. இல்ல, அந்த பொருளை வந்து யாருக்கிட்ட? யாரோ ஒரு நபர்கிட்ட, இல்ல பேங்க்ல அங்க ஒரு வைப்பு தொகை வைப்பது. பேங்க் டெபாசிட் அப்படின்னா நம்முடைய பணத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? இன்னொருத்தர் பாதுகாப்பா வைக்கப்படுகிறது டெபாசிட். உத்தரவாதத்தோட. வெரி குட். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உத்தரவாதத்தோட. இதுதான் இங்க இந்த மாதிரி வார்த்தைகள் வருது பாருங்க. உத்தரவாதத்தோட பாதுகாப்புல வைக்கிறது, அதுக்கு பேர் தான் என்ன? டெபாசிட். அடுத்தது இப்ப இந்த வார்த்தை என்னென்ன பார்த்தோம்? முதல்ல ransom, merit, to pay, paid, deposit, legal tender. நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீங்களும் ஞாபகம் வச்சிருக்கணும். 5. இதை திரும்ப திரும்ப எங்க வரும் அப்படின்னா மற்ற கேள்விகள்ல அது வரும். அப்ப அதை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் மற்ற கேள்விகளை. ஓகே, அடுத்த கேள்வி. செலுத்தப்பட்டது, சேமிக்கப்பட்டது, பொருத்த பண்ணப்பட்டது. கை தூக்க சொல்ல. யாரு கை தூக்கலாம்? சொல்றவங்க கை தூக்குங்க. ஒருத்தரே சொல்லக்கூடாது. பிரதரா அந்த சிஸ்டர் 3 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. 3-4 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மீதி அடுத்தவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு. பிரதர், நீங்களும் என்ன ஆச்சு? ஒன்னும் பெரிய வேடெல்லாம் இல்ல. நாம யதார்த்தமா பயன்படுத்துகிற
வார்த்தைகள் தானே, ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பெரிய கடினமான சத்தியம்லாம் இன்னும் நாங்க ஒண்ணுமே கேட்கல. ஏற்கனவே பார்த்துட்டோம். பே டூ பேருக்கும் பெய்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டோம். இப்ப என்ன கேட்கிறாருன்னா, இது ரசல் பிரதர் எழுதின கொஸ்டின். இந்த கொஸ்டினோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ரசல் பிரதர் கொஸ்டின் புக்ல கேட்ட கேள்விகளை எடுத்து இந்த மீட்கும் பொருள் அப்படிங்கிற சத்தியத்தை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியா ஒரு ரீப்ரண்டாவே தொகுத்திருக்கிறார். மீட்கும் பொருளையும் பாவ நிவாரண படியும் பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரீப்ரண்ட் அவரு தொகுத்திருக்கிறாரு. அதோடு மட்டுமல்லாம ரசல் அவர்கள் 1916 மரிப்பதற்கு முன்பு மீட்கும் பொருள் பாவ நிவாரண பலி அல்ல அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதிட்டு ரீப்ரண்ட் கடைசியா எழுதிட்டு மறிச்சிருக்கிறாரு. அப்ப அவர் எந்த அளவுக்கு அந்த மீட்கும் பொருளுக்கும் பாவ நிவாரண பலிக்கும் அதை நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம ரொம்ப கவனிக்கணும். அந்த விதத்துலதான் இந்த பாடம் பெய்டு பெய்டு கொடுக்கப்பட்டது முடிஞ்சிச்சு. அது வந்து அப்ளைடு வந்து அந்த சட்டத்துக்கு வந்து இது கரெக்டா பொருந்தி வருது, பொருந்து பண்றது மாதிரி கரெக்டா அது வந்து அந்த சட்டத்துக்கு உட்பட்டு பொருந்தப்படுறதா டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் வந்து கரெக்டா அப்ளை ஆகும். தன்னுடைய முழு புண்ணியத்தையும் அவர் என்ன பண்றாராம், அவருடைய அந்த ஈடுபலியின் புண்ணியத்தை, அவர் பாடுபட்டு ஜீவன் கொடுத்து பாவம் இல்லாம வாழ்ந்த அந்த புண்ணியத்தை முழுமையா நம்ம மேல சாட்டுறாரு. அப்படி சாற்றும் போதுதான் நம்ம எல்லாம் எப்படி தேவனுடைய பார்வையில இருக்கிறோமா, ஜீவன் அவர் என்ன பார்க்க போறோம். அதாவது ஜீவன் தகுதி பரிபூர்ண மனித ஜீவியம், ஒரு பரிபூர்ண மனிதன், பாவம் இல்லாம ஒரு மனிதன் வாழ்றானா எப்படி வாழ்றானோ அந்த மாதிரி நம்மள தேவன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு மீட்கும் பொருளையும் நம்ம மேல அவர் சாட்டுறாரு. அதுதான் அப்ளை. உலகத்துக்கு கொடுக்க போறாரு அது அடுத்தது. ஆனா நம்மளை வச்சு அவர் நம்மளை மறைச்சு தேவனுக்கு முன்னாடி எப்படி காண்பிக்கிறாரோ, பாவமே இல்லாதவர்களாக மரணமே இல்லாதவர்களாக தேவன் முன்னால நம்மளை காமிக்கிறாரா. அதுக்கு பேர் தான் என்னன்னு அர்த்தம், நேர்மாகவோ மறைமுகமாகவோ பொருந்த பண்ணுவது, அப்ளைடு அப்படின்னு கூட நம்ம. இப்ப 3 வார்த்தையை புரிஞ்சுச்சிங்களா? டெபாசிட், அப்ளைடு, பெய்டு. இப்ப அடுத்தது பாவ நிவாரண பலி என்றால் என்ன? பாவ நிவாரண பலி என்ற வார்த்தையை சுருக்கமாக விளக்குக. Define briefly the term sin offering. சொல்லுங்க, யாரு சொல்ற கை தூக்குங்க. பாவத்துக்காக ஒரு மிருகம் அடிக்கப்படுது. பாவத்தை மிருகம்லாம் வேண்டியதான், பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பலி, அவ்வளவுதான். அது மிருகமா மனிதனாங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாவத்தை ஏதோ ஒரு பலி செலுத்தணும். அந்த பலிக்கு பேரு நிவாரண. வார்த்தையிலே இருக்கு, இன்னும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல. பாவத்துக்கு நிவாரணம் செய்யக்கூடிய பலி, அதுதான் பாவ நிவாரண பலி அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்பதான் இனிமே பெரிய கேள்விக்குள்ளாக நம்ம போறோம். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் புண்ணியம் என்பதன் அர்த்தம் என்ன? What is meant by the term merit of Jesus Christ? மெரிட்னா என்னன்னு பார்த்தோம் ஏற்கனவே. தகுதினா என்ன பார்த்தோம்? பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு உள்ள நிலை, பரிசு கொடுக்கப்பட்ட ஒரு நிலை, 2 நிலையும் தான் என்னன்னு பார்த்தோம், தகுதின்னு பார்த்தோம். இப்ப கர்த்தர் இயேசுவுக்கு என்ன தகுதி இருந்தது அதை பாக்குறோம் இல்லையா? அதுதான் இப்ப கேள்வி. கர்த்தர் இயேசுவினுடைய தகுதி என்ன?
நீ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, என்னென்ன தகுதி இருக்கு கர்த்தர் இயேசு? வேகம் மைக் கொடுங்க brother. அவருடைய அதாவது ஆதாம் செய்த பாவத்துக்கு ஆதாம் ஒரு பூர்ணமான மனுஷனா படைக்கப்பட்டாங்க தேவனால. ஆனா அவன் பாவம் செய்ததால அவனுக்கு மரணம் அவனுக்கு வந்தது. அவனை பாவம் செய்யாம இருந்தா அவன் இன்னும் கூட 100 வருஷம் உயிரோட இருக்கலாம். ஆனா பாவம் செய்ததால உயிர் போனதுனால அந்த ஒரு பாவத்தை ஈடு செய்வதற்காக யாராவது பலி கொடுக்கணும். அது மிருக பலியெல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு மனுஷ பலி வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது இப்ப தானாவே நான் யார் போவான்னு கேட்கும்போது நான் இருக்கிறேன், நான் போயில நீ அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே மனுஷன் எடுத்து இவர் பலிக்காகவே வராரு. அதுதான் அவருடைய புண்ணியம் வந்தான், தன்னுடைய உயிரை கொடுத்தாதான் அவருடைய புண்ணியம். தேங்க்யூ சிஸ்டர். நிறைய கேள்விக்கு சேர்த்து மொத்தமா பதில் சொல்லிட்டீங்க, அதான் பிரச்சனை. நிறைய அதுல நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். நல்ல புரியுது. இது ஒரு 3-4 கேள்விக்கு என்ன பண்ணிட்டாங்க சிஸ்டர் சேர்த்து மொத்தமா ஒரு சுருக்கமான பதில் கொடுத்துட்டாங்க. அதுல ஒரு பகுதி மட்டும்தான் நீங்க சொன்னது, ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கீங்க. அதாவது பரிபூர்ண மனிதனா பாவம் இல்லாம வாழ்ந்து மீட்கும் பொருளை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு தகுதி தான் வந்திருக்கு. அவருக்கு மொத்தம் 5 தகுதி இருக்கு. மொத்தம் எத்தனை தகுதி இருக்கு? 5 தகுதி இருக்கு. ஒரு தகுதி சிஸ்டர் சொல்லிட்டாங்க, மீதி 4 தகுதி நீ யாரா சொல்ற? கர்த்தர் இயேசு எங்க இருந்தெல்லாம் இருந்தாருன்னு நினைச்சு பாருங்க, அப்ப அவர் தகுதியே தெரியும். இல்ல, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் லோகோஸா இருந்தாங்க. லோகோஸா இருந்தாங்க. லோகோஸா இருக்கும்போது அவர்கிட்ட ஆல்ரெடி மெரிட்ங்கிற விஷயம், அது ஒரு தகுதி இருக்கு. தேவனுடைய குமாரனா பரலோகத்துல இருக்கும்போது ஒரு தகுதி இருக்குமா இல்லையா? அவர் தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பா, அது ஒரு தகுதி தானே. இப்ப நமக்கு தகுதி என்னன்னா, உங்க தகுதின்னு கேட்டா நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறேன், ஐபிஎஸ் படிச்சிருக்கிறேன், அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன்னு சொல்லுவோம்ல. அப்ப கர்த்தர் இயேசுவுக்கு என்னென்ன தகுதி இருந்தது அப்படின்னா, பரலோகத்துல தேவனுடைய ஒரே பேர் என்ன குமாரனாக இருந்தாரு, அது ஒரு தகுதி. ரெண்டாவது என்னன்னா, ஆதாமுக்காக மாம்சீக சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்தாங்க. ரெண்டாவது பரலோக நிலையை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்காக எடுத்தார்? பிதாவாகிய தேவன் மேல வச்சிருந்த உண்மைத்தன்மை, அன்பு, கீழ்ப்படிதல், இதன் நிமித்தம் அவரு மனித ரூபம் எடுத்தார். ரெண்டாவது மெரிட்டு. மீதி யாராரு? 4. இயேசு கிறிஸ்து தெய்வீக திட்டத்திற்கு அந்த கீழ்ப்படிந்து அவர் அந்த ஒரு காரியத்துல அவரு பலியாக சூப்பர் சிஸ்டர். தெய்வீக திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னை பலியா செலுத்தினார். இதுதான் முக்கியமான தகுதி. தெய்வீக ஒரு மனிதனுடைய உயிர் எப்படிங்க போகும்? நம்மளாம் பாவம் செய்த மனிதர்கள். தேவன் நம்மளை எப்படி இருக்கிறாரு? பாவமே இல்லாதவரை பார்க்கிறார். நம்ம ஒருவேளை தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சோம்னா மரித்த மறுவினாடி என்ன ஆயிடுவோம்? நமக்கு மரணமே கிடையாது. உண்மையிலே சொன்னா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருந்தோம்னா, ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம இருந்தோம்னா நமக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. மரித்த மறுவினாடி எங்க இருப்போம்? கண்ணிமைக்கும் நேரத்துல பரலோகம் போயிடுவோம். மரணங்கிறது நமக்கு கிடையாது. ஆனா இதற்கு முன்பு இருந்த அப்போஸ்தலர்கள்லாம் மரித்து ரொம்ப காலம் காக்க வேண்டி இருந்தது. ஆனா இப்போது இருக்கிற நாமும் பவுல் சொல்றாருல்ல, இப்பொழுது இருக்கிற மரித்த மறுவினாடி என்ன ஆயிடுவோம்? மறுரூபம் ஆயிடுவோம். அப்ப இப்படியா ஆவதற்கு கர்த்தர் இயேசு அவருடைய புண்ணியம் அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய பரிபூர்ண மனித மரிக்கிறதுக்கு பிதா ஒரு பரிபூர்ண மனிதனால என்ன பண்ண முடியாது? தானாக மரிக்க முடியாது. பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் எப்படியெல்லாம் தன்னை மரிக்கிறதுக்கு, அதுதான் அவரை நொறுக்க சித்தமாகி. இப்போ உடம்புல இருந்து ஃபுல்லா ரத்தம் போனா தானே சாக முடியும்? உடம்புல இருந்து ரத்தம் போனா தானே சாக முடியும்? கர்த்தர் இயேசு சாகணும்னா எப்படி சாக முடியும்? ஏர் போல உழுதாங்க அவர் முதுக. அப்போ அதாவது மயிர் கத்திரிக்கிறவனுக்கு தலை சாய்க்கிற ஆட்டை போல அவர் இருந்தார், சத்தம் விடாத ஆட்டை போல இருந்தார். அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒருவேளை அவரு பிதாவுடைய சித்தத்துக்கு எதிர்ப்பு காமிச்சிருந்தாரு, அந்த பாடுகளுக்கு எதிர்த்து காமிச்சிருந்தாரு, அவர் என்ன பண்ணியிருக்க முடியாது? மீட்கும் பொருளையும் செலுத்தி இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு பலியாக நம்ம எல்லாரையும் மீட்கணுங்கிறதுக்காக அவர் நமக்காக அவர் மரிக்கல, தன்னுடைய ஜீவனை
ஒப்பு கொடுத்தார். பிதாவே இதை உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன், என் ஜீவனை நான் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னா அதுதான் நம்ம டெபாசிட்னு பாக்குறோம். அவருக்கு என்ன உரிமை இருக்குது? மறிச்சாலும், அவருக்கு திவ்ய சுபாவத்துக்கே அவர் போனாலும், அவர் விரும்பினா மனித சுபாவம் எடுத்து ஜீவிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? கர்த்தர் இயேசுவுக்கு இருக்குது. அதுல எல்லாம் தேவன் நீதி மாறாதவர். அந்த ஜீவிக்கிற உரிமையை தான் யாருக்கு கொடுக்க போறாரு? ஆதாமுக்கும் ஆதாமுடைய சந்ததியாகிய எல்லாருக்கும், நமக்கும் எல்லாருக்குமே எதைதான் கொடுக்குறாரு? அந்த ஜீவிக்கிற உரிமையை, தொடர்ந்து ஜீவிக்கிற உரிமை இன்னும் அவர் கையில தான் இருக்கு, அவர் கணக்குல தான் இருக்கு. டெபாசிட்னா யாருல? டெபாசிட்னா என்ன அர்த்தம்? என் பேர்ல பேங்க்ல தேவன்கிட்ட கொண்டு வைக்கிறது தான். அப்ப தேவன்கிட்ட இருக்கிறது யார் பேர்ல தான் இருக்குது? கர்த்தர் இயேசு பேர்ல இருக்குது. புரியுதுங்களா? அவருடைய ஜீவ உரிமை, பரிபூர்ண தொடர்ந்து மனிதனா ஜீவிக்கக்கூடிய உரிமையுடைய டெபாசிட் யார் பேர்ல இருக்குது? கர்த்தர் இயேசு. அதான் இதை எனக்கு கொடுக்கவும் உரிமை உண்டு, பிதாவின் கையில இருந்து எனக்கு திரும்பவும் வாங்கவும் எனக்கு உரிமை உண்டு. அந்த அதிகாரத்தை நான் யாருக்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறேன்? தேவன்கிட்ட இருந்து நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அவரு சொன்னதை கூட நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது, இப்ப ஓரளவு சொல்லிட்டீங்க. இந்த ஆன்சரை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வரும். இப்ப 4 தகுதி இருக்குன்னு பார்த்தோம். இன்னும் கூட அடுத்த தகுதி என்னங்கிறத நீங்க தான் சொல்லணும். வீட்டுல படிக்காம எல்லாம் இங்க வந்து படிக்கிறோம். ஆசிங்க சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தை பல்வேறு கண்ணோட்டத்தில் நம்மால் காண முடியும். உதாரணமாக, இது எல்லாத்தையும் புரிஞ்சு இப்ப எத்தனை பாயிண்ட்ங்கிறது தனித்தனியா நீங்க தான் சொல்லணும். போயிட்டு போகுது 10 கேஸும் பரவாயில்ல, நல்லா டீப்பா பார்ப்போம். உதாரணமாக மனிதனாக இயேசு வரும்போது கொண்டிருந்த தகுதி. அவ மனிதனா வரும்போதுன்னா மனிதனாவதற்கு முன்பு, மனிதனாக வரும்போது அவர் கொண்டிருந்த தகுதி 1. தெய்வீக திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் தம் ராஜரீக விசுவாசத்தை நிரூபித்ததை அறிவுறுத்தும் உணர்வில் வெளிப்பட்டார். அல்லது ஒரு மனிதனாக அவரிடம் இருந்த தகுதிகளை பேச முடியும். மனிதனாக வரும்போது ஒரு தகுதி, மனிதனாக இருக்கும்போது ஒரு தகுதி. மனிதனா இருக்கும்போது அவர்கிட்ட என்ன தகுதி இருந்தது? பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்றது. இந்த பாவிகளுக்கு மத்தியில, கரப்பாம்பூச்சிகளுக்கு மத்தியில, யார் இந்த கரப்பாம்பூச்சி? நாம தான். பாவிகளாகிய நமக்கு மத்தியில பாவமே செய்யாம வாழ்றதுங்கிறது ஒரு தகுதியா இல்லையா? அந்த ஒரு தகுதி இருந்தது. பிரமாணத்தின் படியும் நீதியின் படியும் சரியான விதத்திலும் தாம் பெற்றிருந்த சிறந்த புண்ணியங்களை கொடுத்தார். ஆனால் உலகத்தின் பாவத்துக்காக கிறிஸ்து இயேசு ஒப்புரவாக்கினதின் புண்ணியத்தை குறித்து நாம் தேவனையும் மனுக்குலத்தையும் ஒப்புரவாக்கினதே யாரு? கர்த்தர் இயேசுவினுடைய அந்த பலி அப்படின்னு கூட நாம பாக்குறோம். அதை பின்னாடி ஒப்புரவாக்குதல் பத்தி நாம பார்க்க போறோம். மற்றொரு காரியத்தை முழுமையாக பரிசீலிக்க வேண்டும். அதாவது பரலோக தகப்பனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் நிலைத்திருந்த ஒப்பந்தத்தின்படி கர்த்தர் மனித பிறவி எடுத்து தம் மனித சுபாவத்தை கையளிக்க வேண்டும் என்பதே ஆகும். அவர் மனித சுபாவத்தை என்ன பண்ணணும்? சிலுவையில முற்றிலுமா பிதாவாகிய தேவனுக்கு மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு கூட நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஒரு மனிதனாக அவரது ஜீவன் அவரிடம் இருந்து எடுக்கப்படுவதற்கு அனுமதித்து மரண பரியந்தம் முழுமையான கீழ்ப்படிதலை சிலுவையில் மரிப்பதன் மூலம் காண்பித்து பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தம் ராஜரீக விசுவாசத்தை நிரூபித்தது முக்கியப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தை குறித்து நாம் பேசும்போது அவர் அடைந்த புண்ணியத்தின் நிமித்தமாக பிதா தம் குமாரனை மரித்தோரில், இதுதான் பரிசு, அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. இத்தனை ஒரு 4 நிலைமைகளுக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? மரித்தோரிலிருந்து எழுப்பி தன்னுடைய சுபாவத்துக்கு அவரை உயர்த்தினார். அது கிஃப்டா இல்லையா? அது கிஃப்ட். அப்ப தகுதி பிளஸ் கிஃப்ட் தான். தகுதியான நிலைமை பிளஸ் கிஃப்ட், இது 2 தான் சேர்ந்துதான் தகுதி. அப்ப கர்த்தர் இயேசுவினுடைய தகுதி அப்படின்னு கேட்டா என்னென்ன சொல்லலாம்? சிம்பிளா சீக்கிரம் சொல்லுங்க. மனிதனாக இருப்பதற்கு முன்பு உள்ள தகுதி, மனிதனாக வந்து பாடுபட்ட தகுதி, சிலுவையில தன் ஜீவனை கொடுத்த தகுதி, இது எல்லாத்தையும் பாராட்டி தேவன் அவரை தன்னுடைய சுபாவத்துக்கு உயர்த்தின தகுதி. 4 நம்ம பார்ப்போம். இதுதான் கர்த்தர் இயேசுவினுடைய, இதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே வைக்கணும். இதுதான் அடுத்தடுத்த பாயிண்ட்களை நம்ம புரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு கூட நான் பாக்குறோம். முழு உலகின் பாவங்களை போக்கும்படி இயேசு கிறிஸ்துவால் பொருந்த செய்யப்பட்டது என்று வேதாகமம் நமக்கு அறிவுறுத்துகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 2:2. அவர் நம்முடைய கிருபாதாரபடியா இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களுக்காகவும் அவர் என்ன ஆயிருக்கிறார்?
ஒன்று பலியா. யோவான் 2ஆம் அதிகாரம் ஆ. 2ஆம் வசனம். ம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. யாருடைய நம்முடைய பாவம்னா யாரு? நம்முடைய பாவம். அங்க வசனம் என்ன சொல்லுது? யார் பேசுறாங்க? யோவான் பேசுறாரு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஏன் அவரை கிருபாதார பலின்னு சொல்றாரு? அடுத்த வசனம் வாசி. அடுத்த வாசி. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல. இப்ப ஒதுக்கிட்டார் 2 பாகமா. நம்முடைய பாவங்களுக்காக மரித்த கிருபாதார, இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வைக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக மரித்த கிருபாதார பலியா அவர் இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, ஆ, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியம் முதல்ல யாருக்கு தான் கொடுக்கப்படுது? நமக்கு. அதுதான் அங்க சொல்றாரு. முழு உலகத்தின் பாவங்களுக்காக. முழு உலகத்தின் பாவங்களுக்கும் என்று சொல்லும்போது ம். ஆதாமின் பாவங்கள் மற்றும் அவருக்குள் மரித்த அவரது சந்ததியார் அனைவரையும் சேர்ந்தே கூறப்பட்டுள்ளது. ம். இந்த தொகுதி அல்லது புண்ணியம் ஏற்கனவே நம் கர்த்தருடையதாகி, யார் கர்த்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த தகுதி யாருடையதுதான்? இயேசு கிறிஸ்துவினுடைய தகுதி. நம் கர்த்தருடையதாகி ம். பிதாவினால் நியமிக்கப்பட்ட ஏற்ற வேளையில் அது பகிர்ந்தளிக்கப்படும். பிதா ஏற்படுத்தி இருக்கிற காலத்துல அது என்ன பண்ணப்படும்? எல்லா முன்னும் அளிக்கப்படும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இதான் கர்த்தர் இயேசுவினுடைய தகுதி அப்படின்னு கூட நாம் பாக்குறோம். அடுத்து ஒப்புரவாக்குதல் என்ற வார்த்தைக்கு சுருக்கமான விளக்கம் தருக. இப்ப யாரும் சொல்லாதவங்க தான் பதில் சொல்லணும். ஒப்புரவாகுதல்னா என்ன? யாராவது கை தூக்குங்க. ரிகன்சிலியேஷன் சொன்னாங்க. ரீகன்சிலியேஷன். அதாவது உங்களோட கூட ஒற்று போகுதல். ஏன் ஒப்புரவாகணும்? ஏன் ஒப்புரவாகணும்? இல்ல, எப்போ ஒப்புரவாகும்? எப்போ ஒப்புரவாக? ஆப்போசிட் சைடுல இருக்கும்போது. எப்ப? முதல்ல பாவத்தினால 2 பேரும் பிரிக்கப்பட்டுச்சு. ஆதாமுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு கட் ஆயிடுச்சு. பிரிஞ்சு போயிட்டாங்க 2 பேரும். அவர் குடும்பம் என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சு போச்சு. அது ஒப்புரவாக்கணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் கொடுத்தாரு. சரி, ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறது 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க 2 பேரும் சேரணுங்கிறது தான் ஒப்புரவு ஆகுதல். சரி, இதை கொஞ்சம் இன்னும் விளக்கமா சொல்லணுமே. சொல்லிட்டாங்க. ஆமா. இந்த ஒப்புரவாகுதல் எப்ப ஆரம்பிச்சது, எப்ப முடிஞ்சது? எப்படி கேள்வி கேட்க? ஒப்புரவாகுதல்ங்கிறது அதாவது பிரிஞ்சு போயிட்டாங்க 2 பேரும். ஆதாமும் ஆதாமுடைய சந்ததியும் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அது பிரதரும் சொன்னாங்க. அதுதான் ரீகன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல். சிஸ்டர் சொன்னாங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, அதுக்கு கர்த்தர் இயேசு மீட்கும் பொருள் கொடுத்தாரு. அப்ப எப்ப ஒப்புரவாக ஆரம்பிச்சாங்க, எப்ப முடிய போகுது? எப்ப ஆதாம் பாவம் செய்தாரோ அப்பவே இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில ஆரம்பிச்சது. சிஸ்டர் நீங்களும் சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க. சரி, அம்மாவோட கருத்து முதலாம் வருகையில ஆரம்பிச்சு 2ஆம் வருகையில முடியுது. நீங்க சொல்லுங்க. ஆதாம் பாவத்துக்குள்ளாக போனதுக்கு அப்புறமாவே ஒட்டுமொத்த சந்ததியார் அனைவரும் ஒரு சாபத்துக்குள்ளாக போயிட்டாங்க. ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுக்கு 2 பேரும் பாவத்தின் நிமித்தம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாயிட்டாங்க. அப்பொழுதே பிதாவோடு இருந்த அந்த உறவு டைரக்ட் உறவு கட் ஆயிடுச்சு. சோ அத மீண்டும் ஒப்புரவாக்குறதுன்னா ஒரு இசைக்குள்ள கொண்டு வர்றது. ரிலேஷன்ஷிப் மறுபடியும் வரணும்னா அதுக்கு இடையில ஒரு மத்தியஸ்தரா இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இணக்கத்தை
சரி, ஓகே, தேங்க்யூ. அப்ப ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறது அவர் ஈடுபடி கொடுத்ததுனால தான் ஆரம்பிச்சதா, வேற ஏதாவது காரணமா இருக்கா? ஈடுபடி கொடுத்ததுனால காரணம், அதுதான் காரணம், மெயின் காரணம் அதுதான். முதலாம் வருகையில வந்து யாரை ஒப்புரவாக்குனாரு, இரண்டாம் வருகையில வந்து யாரை ஒப்புரவாக்க போறாரு? பிரதர் இல்ல இப்போ சொல்லுங்க. பிரதர் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? அதாவது அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே, அந்த ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம். அது இப்ப முதலாம் வருகையில நம்முடைய பலியை மாத்திரம் இல்லை, சர்வலோகத்தின் பலி, அதாவது அந்த சர்வலோக பலின்றதுல அந்த ரான்சம்ன்றது அப்ளை ஆயிடும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும். நம்முடைய பலின்றது அந்த பாவ நிவாரண பலியை நம்ம குடிக்கலாம். பாவ நிவாரண பலியில இப்ப சபை வகுப்பார் மேலதான் அவருடைய கான்சென்ட்ரேஷன் இந்த சுவிசேஷ யுகத்துல இருக்கு. அதனால எப்போ சபை வகுப்பாருடைய அந்த விஷயத்த தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, சபை வகுப்பார் ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகிறாங்க தேவன் கிட்ட நல்மனசாட்சியின் படி உடன்படிக்கை கொடுத்து. இந்த விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு ஒப்புரவுதலுக்கான ஒரு வாய்ப்பை வந்து சபை வகுப்பார் மூலமா கொடுக்குறாரு. எப்படி சபை வகுப்பார் இயேசு கிறிஸ்துவ விசுவாச்சு அந்த ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை மூலமா போனாங்களோ, இப்ப உலக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இந்த மாதிரியான ஒரு வகுப்பாருடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க தேவன் இவர் தான்ற ஒரு சில விஷயங்கள்ல அவங்க போய் அந்த ஒரு ஒப்புரவாக்குதலுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு வழியை வந்து கிறிஸ்துவும் சபையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுல எல்லாம் நல்லாவே சொல்லிட்டாங்க, தெளிவா சொல்லிச்சு. ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே படிச்சிடலாம். கூடுதல் ஏதாவது பாயிண்ட் இருந்ததுன்னா நீங்க அதுல பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் பதில் பேசணும். எந்தெந்த சிஸ்டர், அந்த சிஸ்டர் பதில் சொல்லல, அவங்க பதில் சொல்லல, இந்த சிஸ்டர் பதில் சொல்லல, இவங்க பதில், இங்க 2 பேர் பதில் சொல்லல, இங்க ஒரு 3 பேர். வேற யாரும் உடன்படிக்கை பண்ணவங்க யார் பண்ணாங்க? பண்ணலாமா? நீங்க 2 பேர் பதில் சொல்லுங்க. அப்புறம் இங்க எல்லாருமே ஓரளவு பதில் சொல்லிட்டாங்க. பிரதர் நீங்க தான் பதில் சொல்லவே இல்லை. அடுத்த தடவை நீங்க தான் பதில் சொல்லுங்க. சரி, நீங்க பிரதர்ஸ் எல்லாம் ஓரளவு பதில் சொல்றாங்க. சிஸ்டர்ஸ் ஒரு 7, 5, 6 பேர் பதில் சொல்லல. அவங்க பேர் எனக்கு தெரியல. 1, 2. அவர் இந்த முன்னாடி வந்துருங்க. சொல்லாதவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒப்புரவாக்குதல் புது உடன்படிக்கை யாரோட பண்றாரு? புது உடன்படிக்கைன்னா என்ன? முதல்ல ஏன் அந்த டாபிக் போயிட்டு கடைசியில நம்ம அதை பத்தி பேசுவோம். அதுக்குள்ள போக வேணாம். புது உடன்படிக்கை பத்தி இங்க வரல, மீட்கும் பொருள் பத்தி தான் இங்க. ஒப்புரவாகுதல் முதலாம் வருகையில இருந்து ஆரம்பிச்சு 2ஆம் வருகையில இருந்து அந்த ஒப்புரவாகுதல் 2ஆம் வருகையில அது முடிவடைய போகுது. முழு மனுக்குலத்தையும் தேவனோட ஒப்புரவாக்கணுங்கிறது தான் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். அது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, முதலாம் வருகை ஆரம்பிச்சு 2ஆம் வருகையிலையும் அது தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கறத வாசிக்கும். ஒப்புரவாக்குதல் என்ற வார்த்தைக்கு இணக்கமான உறவை உண்டாக்குதல் என்று அர்த்தமாகும். 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க, 2 பேருக்கு ஒரு இணக்கத்தை உண்டாக்கணும். நபர்களையோ அல்லது பொருட்களையோ மீண்டும் இசைவாக்குதல். ஆயினும் முழுமையான ஒத்த நிலைமைக்கு அல்ல. மனித குடும்பத்திற்கு இதை பொருத்தி பார்க்கும்போது இது முக்கியப்படுத்துவது என்னவென்றால், ஆதாம் மற்றும் அவரது சந்ததியார் தெய்வீக ஏற்பாட்டுக்கு கீழ்ப்படியாதிருந்து தெய்வீக வெறுப்புக்கும் சாபத்துக்கும் உள்ளாயினர். நீங்க சொன்னது அப்படியே இருக்கு சிஸ்டர், அவ்வளவுதான். வெறுப்புக்கும் சாபத்துக்கும் உள்ளாயினர். தெய்வீக ஏற்பாட்டின்படி இந்த சாபமானது தேவனை விட்டு அவர்களை வழி விலக்கியது. ஆனால் தெய்வீக நிபந்தனைகளை ஏற்று மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் அனைவரும் மீண்டும் தேவனோடு ஒப்புரவாகவும். ஒரு கண்டிஷன் என்னன்னா, தெய்வீக நிபந்தனைகளை ஏற்று யாரெல்லாம் மனப்பூர்வமாக கீழ்ப்படிய மனதை இருக்கிறாங்களோ அவங்கதான் யாராக முடியும்? தேவனோடு. அப்ப 2ஆம் வருடம் போறவங்க என்ன ஆகல? மனப்பூர்வமா கீழ்ப்படியல, தேவனோடு ஒப்புரவாகணும்னு விரும்புறவங்களுக்கு தான் அனைவரும் கீழ்ப்படியும் அனைவரும் மீண்டும் தேவனோடு ஒப்புரவாகவும் இவ்வாறு முழு மனுக்குலமும் அவரோடு இசைவாய் இருக்கும்படியும் கொண்டு வரப்படும். இதுதான் ஒப்புரவாக்குதலின் பணி என்று நாம் கூறும் இது ஏற்படுத்தவிருக்கும் காரியங்களால் நிறைவேற்றப்படும். மேலும் இந்த ஒப்புரவாக்குதலின் பணி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் முதல் வருகையின் போது துவக்கப்பட்டது. அது முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று அவரது 2ஆம் வருகையின் போதும் நிறைவடையும்.
இரண்டாம் வருகையின் போது ஆகவே ஒப்புரவாகுதலின் முழு பரிமாணமானது முதலாவது சபையில் ஒப்புரவாகுதல் எங்க ஆரம்பிச்சது? முதல்ல சபையில ஆரம்பித்து அதன் ஏற்பாடுகள் மனுக்குல குடும்பத்தின் எல்லா அங்கத்தினருக்கும் சென்றடையும் வரை விரிவுபடுத்தப்படும். மனப்பூர்வமாக கீழ்ப்படிவோர் அனைவரையும் யெகோவாவுடன் முழு இணக்கமாகும்படி திரும்பவும் கூட்டி சேர்க்கும். அதுதான் அந்த ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல்னு கேட்ட அட் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றுபடுதல். அட்ஒன்னா தேவனுடைய இருதயம் மனுக்குலத்தின் இருதயம் ஒன்னாகிறது. இது தேவனுடைய இருதயம் மனுக்குலத்தினுடைய இருதயம் என்ன ஆகிருக்குது? பிரிஞ்சு போயிருக்குது. அட் ஒன் அப்படின்னா ஒன்றுபடுதல். மென்ட்னா அது ஒரு ப்ராசஸ். இப்ப அக்ரிமெண்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அது ப்ராசஸ்ல இருக்கு. அக்ரிமெண்ட் அப்படின்னா ப்ராசஸ்ல இருக்கு. அட்டோன்மெண்ட் அப்படிங்கிறது ப்ராசஸ்ல இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேரு ஒப்புரவு ஆக்குதல் அப்படிங்கிறது பேர். இன்னும் அது எப்படி இன்னும் முடியவே இல்லை. 1000 அரசாட்சியில 3 மனுக்குலத்தை எழுப்பி தேவனோட என்ன பண்ணணும்? அவங்கள பரிபூர்ண நிலைமைக்கு கொண்டு வந்து முழு மனுக்குலத்தையும் தேவனோட ஒப்புரவாக்கணும். அது வரைக்கும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? ப்ராசஸ்லயே இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஒப்புரவாக்குதல். நம்மளை மட்டும் ஒப்புரவாக்கலாம், முழு மனுக்குலத்தை யாரெல்லாம் தேவனுக்கு விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோட இணைய விருப்பமா இருக்கிறாங்களோ அத்தனை பேரை என்ன பண்ணணும்? தேவனோடு ஒப்புரவாக்கணும். அதுதான் ஒப்புரவாக்குதல். போர் அடிக்குதா ரொம்ப? யார் நீங்க சரியா பதில் சொல்லாதான் போர் அடிக்குது. இப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்கறப்ப அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ஒண்ணு படிச்சுட்டு தெரிஞ்சவங்க அந்த பதில சொல்லிடுறீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுல யாரும் படிச்சுட்டு வந்தது மாதிரி தெரியல. வெரி குட். இல்ல ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை மட்டும் நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு முன்னாடியே அதுதான் குறிப்பிட்ட ஆளை காட்டு சிஸ்டர் பேரை சொல்லணும். எங்க இங்கிலீஷாவது பேர் சொல்லுவேன், எனக்கு தெரியல, அதனால சொல்ல முடியல. பரவாயில்ல. சரி, அடுத்த கேள்வி. Could a perfect human being pay the ransom price? ஒரு பரிபூர்ண மனித ஜீவி மீட்கும் பொருளின் விலைக்கிரத்தை தர முடியுமா? யாரும் அதை ஆன்சர் ஷீட் எல்லாம் பார்க்க கூடாது. சிஸ்டர் நீங்க பாருங்க, மூடுங்க. ஏன் தர முடியாது? ஏன் தர முடியாது? ஒரு பரிபூர்ண மனிதன் தானே. பரிபூர்ண மனிதனுக்கு பரிபூர்ண மனிதன் ஜீவன் கொடுத்தா போதுங்களா? அதெல்லாம் மீட்கும் பொருள். ஏன் தேவனால் நியமிக்கப்படாதவரை மீட்கும் பொருள் செலுத்த முடியாதா? அவர் பரிபூர்ண மனிதனா இருக்கிறார். ஏன்? அவர் பரிபூர்ண மனிதன் தானே. சாதாரண மனிதன் சாதாரண மனிதன் இல்ல, பரிபூர்ண. கேள்வி என்ன? பரிபூர்ண மனிதன் மீட்கும் பொருளை கொடுக்க முடியுமா? ஒருவேளை இருந்தாருன்னா இல்ல, அவர் வெசல் பிரதர் அப்படிதான் கேட்கிறார். ஒருவேளை பரிபூர்ண மனிதன் ஏன் அவரோட உடன்படிக்கை பண்ணும்? சிம்பிளா மீட்கும் பொருளை யார்கிட்ட கொடுக்கணும்னா தேவன்கிட்ட தான் கொடுக்கணும். அப்ப அவருடைய ஏற்பாடு இல்லாம யாரும் என்ன பண்ணிட முடியாது. மீட்கும் பொருளை வாங்க போறது யாரு? தேவனுடைய நீதியின் கருத்துலதான் ஒப்படைக்கணும். அப்ப தேவன் சம்மதிக்காம ஒருத்தர் மீட்கும் பொருள் கொடுக்க முடியுமா? அந்த அவன் பாவத்துல இருக்கிறானா பரிபூர்ணமா இருக்கிறானா யாருக்குதான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அப்ப அவனோட உயிரை அவர் பரிபூர்ண மனிதனுக்கு ஜீவனே போகாது. அந்த ஜீவனை ஜீவன் போகக்கூடிய சூழ்நிலைகளையும் யார் தான் அனுமதிக்கணும்? தேவன் தான் அனுமதிக்கணும். இத்தனை விஷயம் இருக்கிறதுனாலதான் ஒரு பரிபூர்ண மனிதனா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது. தேவனோட அக்ரிமெண்ட் போட்டு ஒருத்தர் வந்தாதான் என்ன பண்ண முடியும்? உடன்படிக்கைய மீட்கும் பொருளை நிறைவு பண்ண முடியும், செலுத்த முடியும். வாசி. இது மாதிரி ஷார்ட்டா கேள்வி கேட்டாதான் நீங்க அந்த பதிலுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வியை பிரிச்சு கேட்கறது. சரி, பதில் தர முடியாது. தெய்வீக ஏற்பாட்டின்படி ஒப்பந்தமிடப்பட்டு உடன்படிக்கை செய்தால் அன்றி ஒரு பரிபூர்ண மனிதனால் மீட்கும் பொருளின் விலைக்கிரயத்தை தர முடியாது. உதாரணத்திற்கு, உலகில் ஒரு பரிபூர்ண ஜீவி ஒருவேளை இருந்ததாக வைத்துக் கொள்வோம். தெய்வீக ஏற்பாட்டின்படி சிறப்புரிமை பெற்றால் ஒழிய
அவரால் தகப்பனாகிய ஆதாமுக்கு மீட்பராக ஆக முடியாது. மற்றவருக்கு பதிலீடாக ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படாததும் மற்றவருக்கு பதிலீடாக ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்படாததும் தெய்வீக நீதி. அண்ட சராசரத்தை நீதிபதி யாரு? தேவன். தெய்வீக நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டியதாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விஷயத்துல ஒரு பரிபூர்ண மனுஷனாக தெய்வீக ஏற்பாட்டின்படி மீட்கும் நீங்க சொன்னது மாதிரி யாருமே இங்க பரிபூர்ணம், எல்லாமே ஆதம் என்ற சந்ததியில யாருமே பரிபூர்ண மனிதர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தில் ஒரு பரிபூர்ண மனுஷனாக தெய்வீக ஏற்பாட்டின்படி மீட்கும் பொருளின் விலை கிரயத்தை தர பொருத்தமானவரானார். அதன் பிறகு தெய்வீக திட்டத்தினை நிறைவேற்றும்படி தம்மையே ஒப்பு கொடுத்தார். இந்த தெய்வீக ஏற்பாட்டின்படியே அவர் அங்கீகரிக்கப்பட்டார். இப்ப ஒரு பரிபூர்ண மனிதன் பூமியில இருந்தாலும் என்ன பண்ணிட முடியாது? மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. அடுத்த கேள்வி, How was the ransom price provided? மீட்கும் பொருளின் விலை கிரயம் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டது? மீட்கும் பொருளுடைய விலை கிரயம் எவ்வாறு ஏற்பாடு? இந்த கொஸ்டினோட சீக்வன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10வது கேள்வி, கொஞ்சம் 10வது கேள்வி அது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு என்ன பண்ணுவாரு, ஒரு பேஸ் வைப்பாரு, அடுத்த கேள்வி அதன் அடிப்படையில வரும். அப்படிதான் அந்த கேள்வியை வரிசையா கவனிச்சு பாத்தீங்க. 10வது கேள்வி, ஒரு பரிபூர்ண மனிதனால விலைக்கரையும் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னா மீட்கும் பொருள் யார் ஏற்பாடு செஞ்சது? இப்ப நம்ம தான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். மீட்கும் பொருளை யார் ஏற்பாடு செஞ்சதுன்னு இல்லை, எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டது யாருங்கிறது அடுத்தது வருது. நீங்க பேப்பர் வைங்க, படிச்சுட்டுலாம் சொல்லக்கூடாது. மீட்கும் பொருள் விளைக்கிறையாம் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் இப்ப ஒரு குழு மட்டும் உங்களுக்கு தரேன். மீட்கும் பொருள் கர்த்தர் இயேசு எங்க இருந்து மீட்கும் பொருளா தெரிஞ்சு கொள்ளப்பட்டாரு? எந்த இதுல இருந்து? லோகோஸா? பூமி தோன்றும் போது உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்ட. அப்ப எங்க இருந்தே ஆரம்பிச்சிருச்சு மீட்கும் பொருள் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது. உலகத்தை தோற்றத்துக்கு முன்பே, உலக தோற்றத்தப்பவே என்ன ஆயிடுச்சு? மீட்கும் பொருளை தேர்ந்தெடுக்கிற விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து சொல்லிட்டு வர்றாரு. அதுல இருந்து எத்தனை ஸ்டெப் இருக்கு நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. முதல்ல தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பு யாரு? லோகோஸ். அப்ப லோகோஸே எதுக்காக ரிசர்ச்சிருக்கிறாரு அப்படின்னா மீட்கும் பொருள் கொடுக்குதான். அதான் உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. பார்த்த வசனம் இருக்கா இல்லையா? வெளிப்படுத்துதல் வாசிக்கலாம், தெரியும் இல்லையா அந்த வசனம்? வெளிப்படுத்தல் 13:8. வெளிப்படுத்தல் 13:8. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில். அப்ப ஆட்டுக்குட்டி எப்ப தெரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு? உலக தோற்றம் முதல். அப்ப மீட்கும் பொருள் எங்க தெரிஞ்சு கொள்ளப்படுது? உலக தோற்றம் முதல் ஸ்டெப். அடுத்தது எப்ப உறுதியானது? மீட்கும் பொருள் தெரிந்துகிட்டாரு தேவன். எப்ப உறுதியானது? என் காரியமா யார் போவா? அப்ப அது அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரை என்னை அனுப்பும். அப்ப அது உறுதி செய்யப்பட்டது. அடுத்தது என்னாச்சு? அதுக்கப்புறம் மீட்கும் பொருள் இங்க வந்தது. முதல் வருகையில வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது 3வது தர மீட்கும் பொருளுடைய செயல் ஆரம்பிச்சது. மீட்கும் பொருளுடைய செயல் எப்ப முடிஞ்சது அப்படின்னா கல்வாரியில முடிஞ்சது. அப்ப 4 ஸ்டேஜ். மீட்கும் பொருள் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு? உலக தோற்றம் முதல். என் காரியமா யார் போவா? இதோ அடியேன் இருக்கிறேன் பரலோகத்துல. 2வது 30வது வயது ஞானஸ்தானத்துல தொடங்கி கல்வாரி சிலுவையில முடிவடைந்து. அதுதான் அங்க சொல்ற 4 ஸ்டேஜ். படிக்கணும் வேண்டாம்? புரிஞ்சுதுல? 4 ஸ்டேஜ். அடுத்த கொஸ்டின். இப்ப எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சுன்னு முடிஞ்சு போச்சு. எங்க இருந்து ஏற்பாடு செஞ்சது?
மீட்கும் பொருளின் விலை எங்கிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது? ம். Where was the ransom price provided? 11வது கேள்வி என்ன? எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு? இது எங்கிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு சொல்லுங்க. கரெக்ட் தான். நான் மாத்தி சொல்லணும். சரி படிங்க. எங்கிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு? இதுதான் அந்த 4 ஆன்சர். எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சுன்னா தேவனுடைய ஏற்பாட்டின்படி அது ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த ஆன்சரு. இது அது ரொம்ப ஷார்ட் ஆன்சர் தான். இது எங்கிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா 4 நிலைகள்ல அது ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் பாக்குறோம். இதுதான் அந்த 4 நிலை. வெளிப்படுத்தல் 13:8 நாம படிச்சுட்டோம். கொஞ்சம் வேகமா போயிடுவோம். அடுத்த கேள்வி. இதுக்கு நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம். Who provided the ransom? யார் சொல்லாதவங்க சொல்லுங்க. யாருமே சொல்லலாம். பொருளின் விலைக்கிரயத்தை ஏற்பாடு நீங்க செய்தது சொல்லுங்க. மீட்கும் பொருளுடைய விலைக்கிரயத்தை ஏற்பாடு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டாலே பதில் சொல்லிடலாம். சொல்லுங்க. இந்த சிஸ்டர் யாராவது இருப்பாங்க? இல்ல யார் இப்ப தானே பேசுனாங்க. யார் ஏற்பாடு செஞ்சா அவங்கள்ட்ட கொடுங்க. தெரியாதவங்கள்ட்ட. ஒரே ஒரு ஆன்சர் தான் வச்சு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தோம். யாரு ஏற்பாடு செஞ்சா? அவ்வளவுதான். யார் ஏற்பாடு செஞ்சா? தேவன் தான். வெரி குட். அவ்வளவுதான். தேவன் தான். இதை சொல்றதுக்கு சார் பேசுறதுக்கு வைக்கப்படக்கூடாது. எப்பதான் நம்ம பேச போறோம்? பயம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன பயம்? நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் தானே. ஒண்ணுமெல்லாம் பயம்லாம் இல்லை. நம்ம தைரியமா பேசணும். அப்பதான் நம்ம சத்தியம் புரிஞ்சுக்க முடியும். தேவன் தான் இதை ஏற்பாடு செஞ்சார். வாசிக்கலாம். யெகோவா தேவன் முதலாவதாக அவரே இந்த ஏற்பாட்டை செய்தார். அவரது ஏற்பாட்டாலே அன்றி மீட்கும் பொருள் சாத்தியமாய் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வசனம் சாத்தியமாய் ஒரு பரிபூர்ண மனிதனுக்கே பார்த்துட்டோம். இந்த பதில் தான் அவரும் கொடுத்திருந்தார். தேவனுடைய ஏற்பாடு இல்லாம ஒருத்தர் என்ன பண்ணிட முடியாது. மீட்கும் பொருளை முடியாது. இரண்டாவதாக பார்க்கும்போது ரெண்டாவதா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் பலவந்தப்படுத்தல, தானா வந்து தன் ஜீவனை கொடுத்தார். அதுவும் நம்ம பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும். ரெண்டையும் தேவன் ஏற்பாடு செஞ்சார். கர்த்தர் இயேசு தானா முன் வந்து தன் ஜீவனை கொடுத்தார். 2 விஷயம். இயேசு தாமே முன்வந்து தம்மையே கையளித்தது. அவர் ஞானஸ்நானம் எடுத்த நேரத்தில் நம் சொந்த ஜீவியத்தை முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தார். அவரது சித்தம் பலவந்தமாக கீழ்படுத்தப்படவில்லை. பலவந்தம்னா என்ன அர்த்தம்? தேவன் கட்டாயப்படுத்தல, அவராதான் தன் ஜீவனை கொடுத்தாரு, வாலின்றா கொடுத்தாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப இது ஒரு அருமையான கேள்வி. நிழல் இல்ல, வாசிங்க சிஸ்டர். இப்ப இது யார் பதில் சொல்லணும்னா பேப்பர் வச்சிருங்க சிஸ்டர். வேணாம் படிக்க வேணாம், படிச்சு சொல்லணும். நிழலாக பாவ நிவாரண பலி எங்க ஆரம்பிச்சது, எங்க முடிஞ்சது? பாவ நிவாரண பலி முதல்ல எங்க இருக்குது? ஆசரிப்பு கூடாரத்துல. 2 பலி இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருக்குது? காளையினுடைய பலி, வெள்ளாட்டுக்களாவுடைய பலி, 2 பலி இருக்குது. எங்க ஆரம்பிச்சது, எங்க துவங்கியது? ஆசரிப்பு கூடாரத்துலதான். ஆசரிப்பு கூடாரத்துல, வாசஸ்தலத்துல மிருகம் கட்டப்பட்டுச்சு. மிருகம் கொண்டு வரப்படணும் முதல்ல. வாசல், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலுக்கு என்ன கொண்டு வரப்படணும்? எந்த மிருகம் முதல்ல வந்துச்சு? காளை. காளை வந்துச்சு. எப்ப ஆரம்பிச்சது பலி? காளை கொல்லப்படும் போது பலி ஆரம்பிச்சது. காளை கொல்லப்பட்டோன்னு பாவ நிவாரண பலி முடிவடைஞ்சதா? இல்ல. அடுத்து கர்த்தருக்காக சீட்டு போட்ட 2 ஆடுல கர்த்தருடைய ஆடு பலியானது. கர்த்தருடைய பலியானு முடிஞ்சிருச்சா? படிச்சிருக்கிறாரு. வெரி குட். அந்த ஆட்டுடைய ரத்தம், காளையினுடைய ரத்தத்தை கொண்டு, சரி, காளையினுடைய ரத்தத்தை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிச்சாரு. அதுக்கப்புறம் வெள்ளாட்டுக்கிடாவிண்ட அடிச்சு அந்த ரத்தத்தையும் கொண்டு, ஆக மொத்தத்துல பலி முடிவடைஞ்சது அப்படிங்கிறது. காளை மறிக்கும் போது என்ன ஆயிடுச்சு? ஆட்டுக்கடா மறிக்கும் போதே பலிங்கிறது 2 பலி தான். 2 பலி முடிஞ்சிருச்சு. கூடுதலா இன்னும் விவரிச்சு பார்க்கணும் அப்படின்னா அந்த ரத்தம்
மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு தெளிக்கப்படும் போதுதான் பாவ நிவாரண பலி முடிவடையுது அப்படின்னு அங்க சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். அடுத்து நிஜத்துக்கு அப்படியே ஒப்பிட்டு பார்க்க போறோம். பாவ நிவாரணம் செலுத்தும் நோக்கத்திற்காக மிருகம் தெரிந்தெடுக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் கதவு நிலை அருகே கொண்டு வரப்பட்டது. ஆனால் பிரதான ஆசாரியன் தம் கரங்களை அதன் மேல் வைத்து அது கொல்லப்பட்ட தருணம் தான் பாவ நிவாரணமாக ஆனது. கொல்லப்பட்ட தருணம் தான் பாவ நிவாரணம். காலை கொல்லப்பட்ட தருணம் தான் என்ன ஆனிச்சு? பாவ நிவாரணம் ஆரம்பிச்சது. நிழலில் கூறப்பட்ட பிரகாரம் பாவ நிவாரணம் ஒரு காளை மற்றும் ஒரு வெள்ளாடு ஆகிய 2 பகுதிகளானது. காளை கொல்லப்பட்டவுடன் பாவ நிவாரணம் முற்று பெறவில்லை. காளை கொல்லப்பட்டவுடன் பாவ நிவாரணம் முடியல. தெய்வீக நோக்கத்தின்படியும் ஏற்பாட்டின்படியும் மாபெரும் பிரதான ஆசாரியராகிய இயேசு நிஜமான காளை மற்றும் கர்த்தரின் வெள்ளாடு வகுப்பார் ஆகிய 2 பலிகளை செலுத்த வேண்டி இருந்தது. நிழலாக வெள்ளாடாக கூறப்பட்டிருப்பது இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோரை குறிக்கிறது என்றும் காளை இயேசுவையே குறிக்கின்றது என்றும் நாம் புரிந்து கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்து அவரை கொண்டுட்டாரா? அவருடைய மாம்சத்தை வந்து அவர் ஒப்பு கொடுக்கிறது. அவருடைய மாம்சத்தை ஒப்பு கொடுத்தாரா? இயேசு என்ன கேக்குறேன்? பிரதான ஆசாரியர் கர்த்தர், காளை கர்த்தர். பிரதான ஆசாரியர் யாரை கொலை பண்றாரு? காளை கொலை பண்றாரு. நம்ம காளையும் கர்த்தர் இயேசு, பிரதான ஆசாரியரும் கர்த்தர் இயேசு அப்படின்னு அவரை கொடுத்தாரா? அப்ப என்ன அர்த்தம்? பிரதான ஆசாரியர் வந்து பிரதான இல்ல, எனக்கு புரியல. காளை யாரு? பிரதான ஆசாரியர். அதான் இயேசு கிறிஸ்து தானே. அவருன்னா அங்கீகரிப்பு எனக்கு புரியல. அதெல்லாம் 2 பேரும் இயேசு, அவரே அவரை கொண்டுட்டாரா? பிரதர், பிரதான ஆசாரியர் தம்மை தாமே அது எப்படி ஒப்பு கொடுத்தாரு? அவரே ஒப்பு கொடுத்தாரு. அதெல்லாம் ஓகே தான். இங்க காலை யாரை அடையாளப்படுத்துது? பிரதான ஆசாரியர் யாரை அடையாளப்படுத்துது? அவரை ஒப்பு கொடுத்தாரு தான். அந்த 2 எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? இப்ப 2 ஏதோ ஒரு வித்தியாசம் அங்க இருக்கணும்ல. அவருடைய பழைய இது தெரியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ஏன்னா காலை யாருக்காக விதிக்கப்படுது? தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் யாரும் என்ன பண்றாரு? காளையை தனக்காகன்னு சொல்றாருல்ல. ஆரோன் யாரு? அங்க பலி செலுத்துறது யாரு? இல்ல, நீங்க இந்த ஒரு முக்கியமான கேள்வி புரிஞ்சுது அப்படின்னாலே ஓரளவு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். அவர் சொல்லுவாரு. சொல்லுங்க. பிரதான ஆசாரியனும் இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்து தான். சரி. பிரதான ஆசாரியன் போது கிறிஸ்தியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பழைய மாம்சத்தை இயேசுவினுடைய மாம்சத்தை புது சிருஷ்டி பலியாக்குறது தான் காளைய பிரதான ஆசாரியர் பலியாக்குறாரு. அந்த பிரதான ஆசாரியர் தானே ஆட்டையும் பலி செலுத்துறாரு. அந்த புது சிருஷ்டி தானே, முதல் புது சிருஷ்டியை பரமேறின பிறகு தானே ஆட்டையும் பலி செலுத்துறாரு. அப்ப பிரதான ஆசாரியர் யாரை குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசுவினுடைய புது சிருஷ்டி. காளை யாரை குறிக்குதுன்னா அவருடைய மாமிசம். அருமை, புரியுதா? இது இந்த கான்செப்டை என்னைக்கும் மறக்க கூடாது. சரியா நான் சொன்னது? இல்ல ஏதாவது மாற்று கருத்து தான் சொல்லுங்க. சரியா இருக்கா? சரி. அதாவது புது சிருஷ்டி நம்மளுக்கு நம்ம என்ன அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம்? புது சிருஷ்டி இந்த மாம்சத்தை அழிக்கணும், பலி கொடுக்கும். புது சிருஷ்டி இந்த மாம்சத்தை அழிக்கணும். அதே அழைப்புக்குள்ள நம்மளும் வந்திருக்கிறோம். இந்த புதிய சிருஷ்டியை பரலோகம் போகணும், இந்த மாம்சம் என்ன ஆகணும்? இங்கேயே இருக்கணும். அதே மாதிரிதான் கர்த்தர் இயேசு. அதான்
சபையை பலி செலுத்துறது. நாம பாவிகளாகி நம்ம தேவனுக்கு பலியாக செலுத்த முடியாது. நம்ம அதாவது உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றே உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாருக்கு ஒப்பு கொடுக்க? அவர்தான் பலி செலுத்தணும். நம்ம பலி செலுத்த முடியாது. நம்ம யாருக்கு பலி செலுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? பிரதான ஆசிரியராகி கர்த்தர் இயேசு மகிமையில இருக்கிற புதுசியாகி கர்த்தர் இயேசுதான் யாரை பலி செலுத்தணும்? எல்லாருக்காக நம்மளையும் பலி செலுத்தணும். அவர் தான் அவருடைய மாநிலத்தை பலி செலுத்தி புதுசியா மாறினாரு. அடுத்தது ஆட்டுக்களாக பலி செலுத்துறாரு. ஆட்டுக்கடா யாருன்னா சபையாராகிய நம்மளை பலி செலுத்துறாரு. நாம பலி செலுத்த முடியாது. பாவிகளாகி நமக்கு என்ன கிடையாது. நம்முடைய பலி தேவன்கிட்ட போய் சேரவே சேராது. யாருதான் அந்த பலியை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும்? கர்த்தர் இயேசுதான் கொண்டு அங்க போய் செலுத்தணும். அந்த ரத்தத்தை மகாபரிசுத்தத்துல அவர்தான் கொண்டு செலுத்தணும். பலியை வேணா நம்ம செலுத்தலாம். யாருதான் வாங்கிட்டு போகணும்? கர்த்தர் இயேசுதான் வாங்கி. நிழலாக வெள்ளாடாக கூறப்பட்டிருப்பது இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோரை குறிக்கிறது என்றும் காலை இயேசுவையே குறிக்கின்றது என்றும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஏதாவது டவுட்டா இருக்கமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? ஆகவே நிழலில் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாடு கொல்லப்படும் வரை பாவ நிவாரண பலி முடிவுறவில்லை. அங்கே பாவ நிவாரண பலி என்ற தன்மையில் மட்டுமே தன்மையில் மட்டும்தான் அது என்ன ஆயிடுச்சு, பலிகள் முடிவடைஞ்சது. ஆனா பலியினுடைய ரத்தம் எங்க கொண்டு போய் சேரணும்? மகாபரிசுத்தலத்துக்கு சேரணும். இனி அங்கே பலியிட வேற எதுவும் இல்லை. ஆனால் பாவ நிவாரண பலி என்ற வார்த்தை இதை காட்டிலும் இன்னும் பரந்த பொருளை உள்ளடக்கியுள்ளது. நிழலிலும் இது கூறப்பட்டுள்ளது. யெகோவா தேவனுக்கு இந்த மிருகங்களின் இரத்தத்தை காணிக்கையாக்கும் போது பிரதான ஆசாரியன் முதலாவதாக காளையின் இரத்தத்தையும் அதன் பிறகு கர்த்தரது ஆட்டின் இரத்தத்தையும் எடுத்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து கிருபாசன பெட்டி முன்பாக கிழக்கு திசை நோக்கி நின்று கிருபாசன பெட்டியை நோக்கி தெளித்ததில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இது கிழக்கு திசை முன்பாக இந்த டைரக்ஷன்ல ரத்தத்தை தெளிக்கிறாரு. இதெல்லாம் பாடோ கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். இப்படி முன்பாக எப்படின்னா கிழக்கு திசை இப்படி 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 சிலுவை வடிவில் அங்க தெளிக்கிறாரு. இது நிறைவேற்றப்பட்டவுடன் பாவ நிவாரண பலி நிறைவுற்றது. ரத்தம் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? பாவ நிவாரண பலி நிறைவுற்றது. அடுத்த கேள்வி, In the antitype, where did the offering for sin begin? பாவத்துக்கான பலி செலுத்துதல் நிஜத்தில் எங்கே துவங்கியது? அப்படியே நல்லா கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இப்ப பார்த்துட்டோம் இல்லையா? கர்த்தர் இயேசு காளை, பிரதான ஆசாரியர் புது சிருஷ்டி, ஆடு சபை, இது அப்படியே கம்பேர் பண்ணி நிஜத்துல பாவ நிவாரண பலி எங்க தொடங்குனுச்சு? வெரி குட், வெரி குட். யோர்தான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு? தொடங்கிடுச்சு. எது தொடங்கிடுச்சு? எந்த பலி தொடங்கிடுச்சு? எந்த பலி? பலியில 2 பலி இருக்குது. 2 பலியில எந்த பலி யோர்தான்ல துவங்கிடுச்சு? காளை அடிக்கப்பட்ட பலி எங்க ஆரம்பிச்சது? யோர்தான்ல ஆரம்பிச்சு எங்க முடிவடைஞ்சது? காளையோட பலி கல்வாரியில முடிவடைஞ்சது. அவருடைய மாம்சம் எங்கதான் கொல்லப்பட்டுச்சு? கல்வாரியில கொண்டவன் என்ன பண்ற? உயிர் தெழுந்து ஆவிக்குரிய ரூபத்துக்கு அவரு போயிட்டார். மாம்சம் அங்க. அப்ப காளையனுடைய பலி எங்க ஆரம்பிச்சது? யோர்தான்ல ஆரம்பிச்சு கல்வாரி வரைக்கும் ஒரு பலி முடிஞ்சிருச்சா? காளையின் பலி முடிவடைஞ்சது நிஜத்துல. அப்புறம் இதை கொண்டு கிருபாசனத்துல தெளிக்கணுமா வேண்டாமா? அப்ப 40வது உயிர் தெழுந்து பரலோகம் போனாரா இல்லையா? போய் அங்க என்ன பண்ணாரு? நமக்காக தேவ சமூகத்துல பிரத்யட்சமானார். வசனம் இருக்கு. யாருக்காக போனார்? அங்க கிருபாசனத்துக்கு போயிட்டாரு, போய் தெளிக்கிறதுக்கு. தெளிச்சதுக்கு அப்புறம் தான் 50வது நாள் யாருக்கு? பெந்தகோஸ்தியா அப்போஸ்தலர்கள் வெள்ளாட்டு கடாவுக்கு என்ன கொடுக்கப்படுது? பரிசுத்த ஆவி. வெள்ளாட்டு கடாவினுடைய பலி எங்க ஆரம்பிச்சது? காளையின் பலி யோர்தான்ல ஆரம்பிச்சு சிலுவையில முடிஞ்சது. வெள்ளாட்டினுடைய பலி எங்க ஆரம்பிச்சது? பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த வெள்ளாட்டினுடைய பலி ஆரம்பிச்சு. இன்னும் பலி முடிவடைஞ்சிருச்சா இல்லையா?
அப்ப பாவ நிவாரண பலி முடிவடைஞ்சிருச்சா இல்லையா? பாவ நிவாரண பலி எப்ப முடிவடையும்? சபையினுடைய கடைசி அங்கம் மறிக்கும் போதுதான் பாவ நிவாரண பலி முடிவடையும். அது வரைக்கும் பாவ நிவாரண பலி. இப்ப பாவ நிவாரணம் முடிஞ்சிருச்சா? இல்ல இல்ல, இன்னும் கடைசி அங்கம் இன்னும் திரைக்கு அப்பால போகல அப்படின்னு கூட நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். இந்த சுவிசேஷ யுகத்தின் போது அவரது புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு தங்களையே பலியாக்கி அவரது அடிச்சுவடுகளை பின்பற்ற தாங்களாகவே முன்வந்து அவர்களது சித்தத்தை கிறிஸ்துவுக்குள் அடிப்பணிய செய்கிறவர்களுக்கு அவர் தமது பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். யார் தொடர்ந்து செய்து வரா? விளையாட்டு கடை யார் தான் பலி செஞ்சுட்டு வரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பலி. நம்ம பலி செலுத்தல, அவர் தான் தொடர்ந்து, அவர் தான் பிரதான ஆசாரியர், நம்ம கூட பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர். ஏன் தெரியுமா? அவர் ஏன் மத்தியஸ்தர் ஆனார்னு அருமையான ஒரு விளக்கம் பிரதர் கொடுத்திருக்கிறாரு. அவர் பூமியிலையும் வாழ்ந்திருக்கிறாரு, பரலோகத்திலையும் வாழ்ந்திருக்கிறாரு. பரலோகத்தினுடைய தேவனை பத்தியும் தெரியும், பூமியில உள்ள மனிதர்களை பத்தியும் தெரியும். அதனாலதான் அவர் மத்தியஸ்தரா இருக்கிறாரு. இப்ப ரெண்டும் தெரிஞ்சாதானே மத்தியஸ்தரா இருக்க முடியும். அதனால ரெண்டு சைடும் உள்ள பிரச்சனைகள், அதனாலதான் அவர் மத்தியஸ்தரா இருக்கிறார். பிரதான ஆசை. இயேசு தம் சொந்த பலியை நிறைவேற்றி முடித்த பிறகு உன்னதத்திற்கு ஏறி பரலோக தந்தையிடம் தம் பலியின் புண்ணியத்தை சபையாரி நிமித்தமாக ஒப்பு கொடுத்தார். அதுதான் நம்ம படிக்கிறோம். லேவியராகமம் 16:15. தனக்காகவும் தன் குடும்பத்தாருக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் தனக்காகவும் அவர் பாவம் செய்யல, அவருக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தனக்காக, நான் சபைக்காகவும் தன் வீட்டாருக்காக அப்படின்னா இருக்கு. தனக்காக அப்படிங்கிறது தன்னுடைய சரீர அங்கங்களுக்காக, தன் வீட்டாருக்காக அப்படிங்கிறது யாரு? லேவியராகமம் 16:15 படி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை 14ஆம் வசனம். பின்பு காளையின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தனக்காகவும் தன் வீட்டு, அதுக்கு முதல் வசனம். ஆரோன் 11ஆம் வசனம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும், பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். தனக்காக அப்படிங்கிறது சபை, ஆரோன் கர்த்தர் இயேசு குறிக்கிறாரு. தனக்காக அப்படிங்கிறது சபை, தன் வீட்டாருக்காக அப்படிங்கிறது யார்? உலகஜனம். உலகஜனம், திரள் கூட்டம். தன் வீட்டார்னு யாரு? லேவியர். லேவியர் வைப்பார். லேவியருக்காகவும் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும். இன்னொரு ஸ்டேஜ்ல சொல்றேன், நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? திரள் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதை ஆராய்ச்சி பண்ணி அடுத்த வாரம் சொல்லுங்க. சரி, நம்ம அதை பார்ப்போம். அந்த 14 ஸ்டேட்மெண்ட் பின்னாடி பார்ப்போம். அதுக்கு விளக்கம் பண்ணுவாங்க. தனக்காக தன் வீட்டாருக்கு யாரு? நீங்க போய் ரசல் பிரதர் கமாண்டில பாத்தீங்கன்னா திரள் கூட்டம் அப்படிங்கிறதுலே தெளிவா அவரு போட்டிருக்கிறார். அதெல்லாம் ஒண்ணும். தனக்காகங்கிறது சபை, தன் வீட்டாருக்காகங்கிறது திரள் கூட்டம் அப்படிங்கறத நாம பார்ப்போம். அடுத்து, இயேசு தம் சொந்த பலியை நிறைவேற்றி முடிந்த பிறகு உன்னதத்திற்கு ஏறி பரலோக தந்தையிடம் தம் பலியின் புண்ணியத்தை சபையாரி நிமித்தமாக ஒப்பு கொடுத்தார். இது ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காளையின் ரத்தம் பிரதான ஆசாரியருக்கும் அவரது வீட்டாருக்கும் என தெளிக்கப்படுவதை அடையாளம் காண்பிக்கிறது. தொடர்ச்சியாக அதன் பின் நிகழ்கின்ற பலிகள் அவரது பின்னடியார்களிடத்தில் நிறைவேற்றப்பட்டு கிறிஸ்துவின் சரீரத்து கடைசி அங்கம் மரணத்தை ருசி பார்த்து, சபை வெள்ளாட்டினுடைய கடைசி அங்கம் மரணத்தை ருசி பார்த்து இரண்டாம் திரையை கடந்ததும். இரண்டாம் திரை இது ஆசரிப்பு கூடாரத்துல. முதல் திரை எங்க இருக்கு? இரண்டாம் திரை எங்க இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறது மகா பரிசுத்த ஸ்தலம். இரண்டாம் திரையை கடந்ததும் பலியின் பணி இறுதியாக முடிவரும். கடைசி அங்கம் மரணத்தை ருசி பார்த்து இரண்டாம் திரை மகா பரிசுத்த ஸ்தலத்தை பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பலியின் பணி இறுதியாக முடிவரும். அதன் பிறகு விசேஷித்த பலிகளின் தகுதிகளை யெகோவா தேவனிடத்தில் சமர்ப்பித்து, அதுக்கப்புறம் அந்த ஆட்டு ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? மகிமைக்கு கொண்டு போய் அவங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கணும். மகிமை அடைதல். எல்லா ஜனத்திற்குமான பாவ நிவாரண
பலி பிரதான ஆசாரியரால் முழுமையாக்கப்படும். ஆனால் உண்மையான தகுதி அல்லது புண்ணியம் இயேசுவின் பலிக்கு மட்டுமே உண்டு. மீட்கும் பொருளின் புண்ணியம் நமக்கு யாருக்காவது இருந்ததா? இல்ல. காளை பலியானதுனாலதான் யாரு பலியான முடிஞ்சது? ஆடு பலியாக முடிஞ்சு. காளையினுடைய ரத்தம் தெளிக்காம ஆட்டுக்குண்டிய ரத்தத்தை அங்க தெளிக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த தகுதி யாருக்குதான் உண்டு? புண்ணியம் மீட்கும் பொருளாகிய கர்த்தர் இயேசுவுக்கு தான். சொல்லுங்க. ஆக தன்னைக்காக திரள் கூட்டம் அப்படின்னு சொல்றதை விட இந்த அழைப்புக்கு வந்த எல்லாருக்காகவும். அது யாருங்கிறது இல்ல. இது தனக்கு முதல்ல மீட்கும் பொருளுடைய புண்ணியம் யாருக்கு முதல்ல கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த அழைப்புக்கு வந்த நமக்கு தான் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் யாரும் அடையாளப்படுத்துறாங்கன்னா உலக ஜனங்கள் தான் அடையாளப்படுத்துறாங்க. நமக்காக தான், சபைக்க. Was the ransom paid at Calvary? கல்வாரியில் மீட்கும் பொருளின் விலை கொடுக்கப்பட்டதா? இங்க என்ன பார்க்கணும்? கேள்வி என்னன்னா, தீர்க்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்னா போய் மழுபோடத்தை சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி போனாதான் தீர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி கல்வாரியில தீர்க்கப்பட்டுடுச்சா மீட்கும் பொருள விலை? எல்லாம் தீர்க்கப்பட்டுச்சுன்னா உலக ஜனங்களும் உயிர் திறந்து வந்திருக்கணும். இங்க கேட்கறதுக்கு என்ன? கல்வாரி மீட்கும் பொருளை பத்தி தான் கேட்கலாம். வெள்ளாட்டு கடாவெல்லாம் பத்தி நம்ம பேசவே வேணாம். கல்வாரியில மீட்கும் பொருள்ல உங்களுக்கு எனக்கு பங்கே கிடையாதுங்க. அதை நம்ம உறுதியா இருக்கணும். மீட்கும் பொருள் யாருதான்? அவருடைய புண்ணியத்தினாலதான். காளையினுடைய பலி கிருபாசனத்துல தெளிக்கப்பட்டதுனாலதான் நம்முடைய பலி அங்க போகுது. இல்லாட்டி போகவே முடியாது. மீட்கும் பொருள்ங்கிறது யாருதான்? கர்த்தர் இயேசுவினுடைய பலியில நமக்கு என்ன கிடையாது? பங்கு கிடையாது. நம்மளை பத்தியே இங்க பேசக்கூடாது. மீட்கும் பொருளும் நம்மளை பத்தியே பேசக்கூடாது. காளைங்கிற பேச்சு, வெள்ளாட்டு கடாங்கிற பேச்சு வரக்கூடாது. கல்வாரியில யாரு இறந்தா? கர்த்தர் இயேசு தான். அவர் மீட்கும் பொருளை கொடுத்து தீர்த்துட்டாரா? என்னதான் பண்ணாரு? டெபாசிட் தான் பண்ணாரு. ஒப்புவிக்கிறேன்னு தான் பண்ணாரு. தீர்த்துட்டாத்தான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? பெய்டுனா என்ன அர்த்தம் பார்த்தோம்? கொடுத்து முடிச்சாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பெய்டுனா முடிஞ்சிருச்சா? மீட்கும் பொருளோட வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல. கல்வாரியில மீட்கும் பொருள் கொடுத்து முடிஞ்சிச்சா? இல்ல. அவரு போய் சேரும் போதுதான். ஒரு மனிதன் உயிர்த்தெழ ஆரம்பிச்சுட்டான்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி யாராவது உயிர்த்தெழுந்துட்டாங்களா? இல்ல. அப்ப கல்வாரியில மீட்கும் பொருள் என்ன ஆகல? பெய்டு ஆகல, கொடுத்து தீர்க்கப்படவில்லை. அதனுடைய வேலையை அது என்ன பண்ணல? செய்து முடிக்கல. அப்படிதான் சொல்லணும். டெபாசிட் பண்ண நிலையில தான் இருக்கு. கல்வாரியில் மீட்கும் பொருள் செலுத்தப்பட்டாயிற்று என்ற ஆங்கிலம் பாத்தீங்கன்னா செலுத்தப்பட்டது, பிதாவின் கையில செலுத்தப்பட்டது, கொடுத்து தீர்க்கப்படவில்லை. அதான் பின்னாடி சொல்றாரு என்ற இக்கருத்தை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதனை அடுத்து நீதியின் கரங்களில் இது கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் காரியம் இன்னும் நிறைவேறாதிருந்தது. ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் காரியம் இன்னும் நிறைவேறாது இருக்கிறது. அது வரும் காலத்தில் நிறைவேற்றப்பட ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவே, உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கதறிய போது சிலுவையின் அடியில் மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டாயிற்று. இவ்வாறு இயேசு மீட்கும் பொருளின் விலைக்கிரயத்தை உடனடியாக பொருந்து பண்ணும் நிச்சயமன்றி ஒரு சேமிப்பாக ஏற்படுத்தினார். என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. கொடுத்து தீர்க்கப்படவில்லை. அடுத்தது. Was the ransom paid when Jesus ascended into heaven? இயேசு பரலோகத்துக்கு ஏறி சென்றவுடன் மீட்கும் பொருள் செலுத்தப்பட்டதா? பரலோகத்துக்கு ஏறி சென்ற போது மீட்கும் பொருள் செலுத்தப்பட்டதா? அங்க என்ன வந்து பதில் இல்லையா? நான் அதில் படிக்கிறேன். சிஸ்டர் அப்படியே பேப்பர்ல படிக்கிறேன். இல்லை, இதற்கான காரியங்களை நாம் முன்னரே கூறியிருக்கிறோம். போன பாராகிராஃப்லயே நம்ம என்ன பார்த்துட்டோம்? பரலோகம் போனார்ல 40 நாள் பூமியில இருந்துட்டு அப்ப போய் பரலோகத்துல கொடுத்தாரா அப்படின்னா இல்ல. அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? நீதியின் கரங்களை டெபாசிட் பண்ணிட்டு அவர் யாருக்காக போய் எங்க பிரத்யட்ச சபைக்காக போய் அங்க போனார்.
Has the ransom price been paid yet? மீட்கும் பொருள் விலை இதுவரையிலும் செலுத்தப்பட்டிருக்கிறதா? எத்தனை கேள்வி கேட்கறாங்க இதெல்லாம் ரசூல் பிரதர்ட்ட கேட்ட கேள்விகள். கொஸ்டின் புக்ல இந்த கேள்வி எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அவர் தொகுத்து நம்ம கொடுத்துருக்கிறார். என்ன கேட்கறாங்க அப்படின்னா, மீட்கும் பொருள் விலை இதுவரையில் செலுத்தப்பட்டிருக்குதா? அங்க என்னதான் வருது? பதில் இதற்கான காரணங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. 3 வருஷமா அப்படிதான் பார்த்துக்கிட்டு வரோம். காரணங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. வாசிங்க சிஸ்டர், சோர்ந்து போயிட்டீங்க எல்லாரும். இதற்கான காரணங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. அக்காரணங்களோடு கூட கர்த்தரோடு சபை முழுமையாக மகிமை அடையும் வரைக்கும் மீட்கும் பொருளின் தொகை இன்னும் முழுவதுமாக செலுத்தப்பட்டிருக்காது. அதன் பிறகு முழு உலகத்தாரின் பிறகுதான் மீட்கும் பொருள் தொகை முழுமையாக செலுத்தப்படும். நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? இன்னொரு அந்த பக்கத்துல ரொம்ப சோர்வாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டிக்கலாமா? சோர்வாயிடுச்சு என்ன கேட்கலாமா? வேற என்ன இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணலாம் பிரதர்? ஏன் இல்ல பாக்குறதுனா பாக்கலாம், எனக்கு ஒண்ணும் இல்ல. அரைக்குறையா சொல்றாரு பிரதர். பிரேக் விட்டு பாப்போமா? இன்னொரு 4 கேள்வி மட்டும் பார்த்துட்டு முடிச்சுட்டோம். முடிச்சிடலாமா? சரி, வாசிங்க. அதன் பிறகு முழு உலகத்தாரின் நிமித்தமாக ஆதாமின் சாபத்தை போக்கும் மீட்பின் ஆதாரமாக அத்தொகை கொடுக்கப்பட்டு முழு உலகையும் மரணத்தினின்று விடுதலையாக்கும். முழு உலகத்தையும் மரணத்தினின்று விடுதலையாக்கும் போது மீட்கும் பொருள் என்ன ஆயிடுச்சு அர்த்தம்? பெய்டுன்னு அர்த்தம். பெய்டுன்னு அர்த்தம். What did Jesus do with the ransom price when he ascended into heaven? இயேசு பரலோகத்துக்கு சென்ற பின் மீட்கும் பொருளின் விலை கிரயத்தை கொண்டு அவர் என்ன செய்தார்? என்னதான் செய்தார்? நீ அங்கும் கொடுக்கலாங்கிறீங்க, இங்கேயும் கொடுக்கலாங்கிறீங்க. என்னதான் செஞ்சாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்ப்பாருங்க. நமக்கே இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது. பரலோகத்துக்கு ஏறி சென்ற பின் மீட்கும் பொருள் விலை கிரயத்தை கொண்டு அவர் என்னதான் செய்தார்? அது டெபாசிட் பண்ணது. அவங்க திருப்பி திருப்பி அந்த கேள்வி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பதில் என்ன சொல்றாரு பாருங்க. அவரும் பொறுமையா, அது ஏற்கனவே நீதியின் கரை, அதுதான் பதில். அவர் ஏற்கனவே நீதியின் கரங்களில் சேமிப்பாக அதை வைத்து விட்டார். மனித ஜீவ உரிமைக்கான விலக்கிரயம் தொடர்ந்து அவரது கட்டளைக்கே காத்திருக்கிறது. கர்த்தர் இயேசுவினுடைய கணக்குலதான் இந்த நீதியின் கரங்கள்ல இருக்கு. கர்த்தர் இயேசுவினுடைய கட்டளைக்கு அது காத்திருக்குது. யாருடைய டெபாசிட்? டெபாசிட்னா யாருடைய போனோம்? என் மனத்தை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு பேங்க்காரரை நீ எடுத்துக்கணும்னா அப்ப யாருதான் அதை கொண்டு செய்யணும்? கர்த்தர் இயேசுவினுடைய கட்டளைக்காக அது காத்திருக்கிறது. சரி, அவரது அடுத்த நடவடிக்கை தம் சபைக்கு அந்த விலைக்கிரயத்தை பகிர்ந்தளிப்பதாகும். யாரு கொடுக்குறா சபைக்கு? கரெக்டா புரிஞ்சா இல்லையா? பகிர்ந்து அளிப்பதாகும். இது இன்னும் முழு வளர்ச்சி அடையாத நிலையில் உள்ளது. சபைக்கு கொடுக்க முடியாத நிலையில இருக்குது. சபைக்கு முடிந்த பிறகுதான் அது என்ன பண்ணும்? உலகத்துக்கு போய் சேரணும். இயேசு பரத்துக்கு ஏறி சென்று நீதி நிறைவேற்ற முடித்தாரா அல்லது நீதி எப்பொழுது எப்படி சரி கட்டப்பட்டது? சரி, மீட்கும் பொருள் தான் கொடுக்கலாங்கிறீங்க. நீதியா சரி பண்ணிட்டாரா? இங்க மீட்கும் பொருள் யார் கையில கொடுக்கப்பட்டுச்சு? தேவனுடைய நீதியின் கரங்கள்ல கொடுக்கப்பட்டுச்சு. இயேசு பரத்துக்கு ஏறி சென்ற பிறகு நீதியை நிறைவேற்றி முடித்தாரா அல்லது நீதி எப்போது எப்படி சரி கட்டப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க பதில்? நீதி நீதி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா போயிடுச்சு. அப்ப டெபாசிட் யாருடைய அக்கௌண்ட்ல தான் இருக்கு? தேவன் தான் கொடுக்கவே இல்லை. தன்னுடைய கணக்குல வச்சிருக்கிறத தேவன் எடுத்து பண்ண முடியுமா? தேவன் எடுத்து தேவனுடைய நீதி அதை எடுத்து என்ன பண்ணாது? அதை எடுத்து பயன்படுத்தாது. எப்ப கர்த்தருடைய இயேசுவினுடைய பொருள் அது. அவருக்கு பரிசா தேவன் தன்னுடைய சுபாவத்தை கொடுத்துட்டாரு. அது அடுத்தது. அந்த மீட்கும் பொருள் அப்படிங்கிறது நிச்சயமா ஜீவிக்கிற உரிமை கர்த்தர் இயேசுவுக்கு இருந்தது. பிதாவே உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறத அதை டெபாசிட் பண்ணிட்டாரு.
ஒப்புவிச்சாருன்னா அது கையில தான் இருக்கு. எப்ப கர்த்தர் இயேசு அதை எடுத்து பயன்படுத்துறாரோ அப்பதான் அது பயனாகும். இப்ப கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இயேசு பரத்துக்கு ஏறி நீதியை நிறைவேற்ற முடித்தாரா, அல்லது நீதி எப்பொழுது எப்படி சரி கட்டப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. பதில் என்னன்னு தனக்கு சரிநிகர் சமான அளவு சரி கட்டும் வரை நீதி ஒரு காலம் ஓயாது. உதாரணத்துக்கு நீதி எப்போதும் என்னதான் இருக்கும்? நீதி எப்போதும் திருப்தியா தான் இருக்கும். தேவனுடைய நீதி வந்து எப்போதுமே குறையவே குறையாது. அப்படி குறைஞ்சதுன்னா எதையுமே அது என்ன பண்ணாது, அனுமதிக்கவும் அனுமதிக்காது. ஆனா அந்த இடத்துல தப்பு எப்படின்னா, தேவன் எப்போதும் தமிழ் மொழிபெயர்ப்புல தப்பு. அது தமிழ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய நீதி எப்போதுமே எப்படிதான் இருக்கும், திருப்தி அடைந்த நிலையில் தான் காணப்படும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு ஆதாம் மீறுதலை நிமித்தமாக மரண சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட போது ஆதாம் கீழ்ப்படியாமைக்கு போன போது நீதி என்ன பண்ணுச்சு, மரண தண்டனை கொடுத்தது. வரிசையா சொல்லிட்டு வர மரண சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்ட போது நீதி சரி கட்டப்பட்டது. அது பாவத்தின் நிமித்தமாக ஆதாம் மற்றும் அவரது சந்ததியாரை நீதி தன் பிடியில் தொடர்ந்து வைத்திருந்து இதுவரைக்கும் ஆதாமுடைய சந்ததியார மரணம் மற்றும் பாவத்துக்குள்ள வச்சு நீதி தான் என்ன பண்ணுது, பாத்துக்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் நிறைவேற்றி வருகிறது. தற்கால நிலைமைகளின் கீழ் இருந்து சபையை தற்போது கடந்தோட செய்வதில் நீதி திருப்தி அடைந்திருக்கிறது. சபைய நீதிமான்களா பார்ப்பதில் தேவனுடைய நீதி திருப்தி அடைஞ்சிருக்கு. ஏன் திருப்தி அடைஞ்சிருக்குன்னா, அது கையில என்ன இருக்குது, மீட்கும் பொருளுடைய டெபாசிட் இருக்குது. அதனால இப்ப டெபாசிட் ஒருத்தர் பேங்க்ல டெபாசிட் 1 கோடி ரூபாய் வச்சிருக்காருன்னா உங்களுக்கு வேலை கூட கொடுப்பாங்க தெரியுமா? அந்த பேங்க்லயே வேலை கொடுப்பாங்க அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த டெபாசிட் அடிப்படையில சபை என்ன பண்ணுது, சபையை நீதி என்ன பண்ணுது, ஏத்துக்குது. இவங்க வந்து தன்னுடைய பரிபூர்ண மனித ஜீவியத்தை பலியா கொடுத்து புத்து மாதிரி மாறுவதற்கு தேவனுடைய நீதி என்ன பண்ணுது, அனுமதிக்குது. ஏன்னா அது கையில என்ன இருக்குது, மீட்கும் பொருளுடைய டெபாசிட். அந்த டெபாசிட்டை வச்சு சபையை கடந்தோட செய்வதில் அது என்ன பண்ணுது, அனுமதிக்குது. நீதி எப்போதும் இப்படிதான் இருக்கும், திருப்தி அடைந்த நிலைமையில தான் இருக்கும். நீதி குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அது எந்த காரியத்தையுமே அது என்ன பண்ணாது, அனுமதிக்காது அப்படின்னு தான் அங்க சொல்றாரு. ஏனெனில் சபைக்கு தேவைப்படும் முழு சரிநிகர் சமான விலை, அதற்கு மேலும் கூட நீதியின் கரங்களில் உலகத்துக்கு முழுவதும் உண்டான மீட்கும் பொருள் யார் கையில இருக்கு, டெபாசிட்டா நீதியின் கையில இருக்கு. அதனால அது என்ன பண்ணுது, சேமிப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி நியாயத்தின் கரங்களில் இருக்கும், நீதியின் கரங்களில் இருக்கும், நீதியின் கரங்களில் இருக்கும் மீட்கும் பொருளின் தொகையானது முழு மனுக்குலத்திற்கும் முழுமையாக கொடுக்கப்பட்டு மீட்கப்படும் வரை நீதி பூர்ணமடையாது. நீதி முழு மனுக்குலத்திற்கும் முழுமையாக கொடுக்கப்பட்டு முழு மனுக்குலமும் உயிர்த்தெழும் போது அது என்ன ஆகும், திருப்தி அடையும். அது பூர்ணம் அடையாதுங்கிறதுல அங்க திருப்தி அடையும். தமிழ் மொழிபெயர்ப்பு தப்பு, திருப்தி அடையும் அப்படின்னு கூட பாக்குறோம். சபை நிறைவடைந்து மகிமை அடைந்த பிறகே இக்காரியம் நடைபெறும். அப்ப நீதி எல்லா நிலைமையிலும் இப்படிதான் இருக்குது. தேவனுடைய நீதி எப்போதுமே என்ன ஆகாது, குறைவுபடாது. அது எப்போதுமே திருப்தியா தான் இருக்கும். ஆதாம் தவறு செய்த போது தண்டனை கொடுத்த போது திருப்தி அடைஞ்சது. அவங்க முழு மனுக்குலத்தையும் பாவம் மரணத்துக்குள்ள தேவன் நயிக்கும் போது திருப்தி அடைஞ்சது. சபை கிறிஸ்துவின் பின்னடையாருக்கெல்லாம் மாறி கிறிஸ்துவனுடைய சுபாவத்துக்கு கடந்தோடும் போது அவர் கையில டெபாசிட் இருக்கிறதுனால, மீட்கும் பொருளுடைய டெபாசிட் இருக்கிறதுனால அது ஏற்றுக்கொள்ளுது. நாளைக்கு அவங்க சபை முடிவடைந்த பிறகு முழு மனுக்குளம் உயிர்த்தெழுப்பப்பட்டு பரிபூர்ண நிலைமை அடையும் வரைக்கும் அது என்ன ஆகும், அடையும் போது நீதி திருப்தி அடையும் அப்படின்னு அங்க கேட்கிறாரு. அடுத்து, How can anyone be a joint sacrifice with Christ if justice was not fully reconciled by Jesus Christ when he ascended into heaven? இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி சென்ற பொழுது நீதி முழுமையாக சீர்படுத்தாத நிலையில் எப்படி ஒருவர் கிறிஸ்துவின் பலி செலுத்துபவராக முடியும்? சரியா, நீதியை தான் பலி செலுத்தல். ரசகுலத்தை கேட்ட கேள்வி, நீதியை செலுத்தலான்னு சொல்றீங்க, திருப்தி அடையலன்னு சொல்றீங்க, டெபாசிட்டை வச்சுக்கிட்டு சபையை கடந்தோட செய்துங்கிறீங்க. இது எப்படி நாங்க நம்புறது? இந்த மாதிரி ஒரு கேள்வி கூட கேட்டுக்கிறாங்க. நீதி முழுமையாக சீர்படுத்தாத நிலையில எப்படி சபையில ஒருத்தர் கிறிஸ்துவோட ஒருத்தர் சரீராங்கமா பலி செலுத்த முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பதில் ஏற்கனவே கேள்வி 20க்கான பதிலில் உரைக்கப்பட்ட பின்படி 20க்கு நான் சொல்லிட்டேன், அதுதான் திரும்ப சொல்றேன். அதுக்குதான பதில் தான் இருக்கும். முழு உலகத்தின் பாவங்களையும் சரி கட்டும்படியாக போதுமான புண்ணியம் சேமிப்பாக கொடுக்கப்பட்டது. டெபாசிட்டா இருக்குது. திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்காரு, டெபாசிட்டா இருக்குது.
இந்த சேமிப்பை பலமாக கொண்டு மனுக்குலத்தின் அங்கத்தினர்களில் யார் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு விசேஷித்த உடன்படிக்கையின் உறவுக்குள் வருகிறார்களோ பலியினால் உடன்படிக்கை செய்த அவர்களை விடுவித்து நீதியானது பூரணமாக சமரசப்படுத்துகிறது. அவ்வளவுதான் அப்படின்னாங்க சொல்லுங்க. Which takes place first, justification or consecration, and why? நீதிமானாக்குதல் அல்லது ஒப்பு கொடுத்தல், இவற்றில் எது முதலாவது இடம் பெற்றது? சொல்றீங்க, இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விங்கிறதுனால அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். இப்ப சொல்லுங்க, நீதிமானாக்கப்படுதல் முதல்ல நடக்குதா, அர்ப்பணிப்பு முதல்ல நடக்குதா? அர்ப்பணிச்சாதான். வெரி குட் சிஸ்டர், வாயத்தன்னு சொல்லிட்டாங்க தைரியமா. அர்ப்பணிச்சாதான் நீதிமானாக்க முடியும். சரியான பதில். அர்ப்பணிச்சாதான் நீதிமானாக்க முடியும். ஏன் அர்ப்பணிக்காம நீதிமானாக்க முடியாதா? ஏன்? சரி, ஆசிரியப்பு கூட அதை வச்சு சொல்லுங்க. ஆடு எங்க வந்து நிக்குது? இங்க வந்து நிக்குது, வாசஸ்தலத்துல வந்து நிக்குது. அது அர்ப்பணிச்சுட்டு நிக்குதா, நீதிமானாக்கப்பட்ட நிலையில நிக்குதா? எப்ப நீதிமானாக்கப்படுது? ஆடு எப்ப நீதிமானாக்கப்படுது? நான் வந்து நம்மள கேட்கல, நம்ம ஞானஸ்தானம்லாம் அப்புறம் வச்சுக்கோ. ஆடு எப்ப ஆடு யாரு? சபை. சபை எப்ப நீதிமானாக்கப்படுது? அர்ப்பணிப்புக்கு முன்னாடியா, அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம்? அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம். அதாவது வாசிங்க, பதில் வாசிக்கலாம். அப்ப எல்லாம் முன்னாடி கரெக்ட் தான் நீங்க சொன்னது. ஏன்னா கொஞ்சம் குழப்பி பார்த்தவங்களா, வேற ஒண்ணும் இல்ல. அர்ப்பணிப்பு தான் முன்னாடி. அர்ப்பணிப்பு இல்லாம என்ன ஆக முடியாது, யாருமே இந்த வாய்ப்புக்குள்ளேயே வர முடியாது. முதல்ல முழுமையான, அது சாதாரண அர்ப்பணிப்பு இல்ல, முழுமையான அர்ப்பணிப்பு அர்ப்பணிச்சாதான் இந்த வாய்ப்புக்குள்ளேயே நாம என்ன பண்ண முடியும், வர முடியும். அப்படின்னு தான் ரசல் பிரதர் சொல்றாரு. நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா கேட்கலாம், நானும் அப்படிதான் இருக்கலாம். சரி, பதில பார்க்கலாம். ஒப்பு கொடுத்தல் என்ற வார்த்தையின் பொருளை சார்ந்தே இது அமைகிறது. ஒப்பு கொடுத்தலை வேதாகமம் 2 வெவ்வேறு கண்ணோட்ட நிலைப்பாட்டில் விளக்குகிறது. முதலாவது தனிப்பட்ட ஒருவரது ஒப்பு கொடுத்தல். தனிப்பட்ட ஒருவரது ஒப்பு கொடுத்தல், தனிப்பட்ட விதத்துல ஒருத்தருக்கு என்ன இருக்குது, முழுமையான அர்ப்பணிப்பு ஒருத்தட்ட காணப்படணும், அதுதான் அர்ப்பணிப்பு. இரண்டாவது, அந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தகுதி உள்ளதாக்கி. நீங்க அறகுறையா ஒப்பு கொடுத்திருந்தா கர்த்தர் இயேசு தகுதி உள்ளவர் ஆக்குவாரா? அவ ஒப்பு கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஒப்பு கொடுத்தல் முழுமையான ஒப்பு கொடுத்தலா இருந்தாதான் அவர் என்ன பண்றாரு, அத தகுதியுள்ள ஒப்புரவாக்குதலாகவே, தகுதியுள்ள அர்ப்பணிப்பாகவே அவரு மாத்துறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தகுதி உள்ளதாக்கி பிதாவினால் அது அங்கீகரிக்கப்படுதல். கர்த்தரது சித்தம் செய்யும்படி ஒரு தனிப்பட்ட நபர் தன்னை ஒப்பு கொடுத்தல், தன் சொந்த சித்தத்தை முழுமையாக ஒப்படைத்ததை குறிக்கும். தன்னுடைய சொந்த சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்ததை குறிக்கும். இது ஆசரிப்பு கூடாரத்தின் நிலைக்கதவில் வெள்ளாடு பலியாவதற்கு தயாராக கட்டப்பட்டிருப்பதை, அதாவது நீதிமான் நிலையை முன்பே அடைந்ததை நிழலாக காண்பிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் நிலைக்கதவுல வெள்ளாடு பலியாவதற்கு தயாராக கட்டப்பட்டிருப்பதை, அதாவது நீதிமான் நிலையை முன்பே அடைந்ததாக. எப்ப எது முன்பே அடைந்தது? அங்க மொழிபெயர்ப்பு தப்பு, மொழிபெயர்ப்பு தப்பு. அது ஆங்கிலத்தில் வாசிக்க முடியும், இங்கிலீஷ்ல வாசிக்க முடியுமா? செல்லுல இருக்காங்க. சரி, பரவாயில்ல. அங்க என்ன இருக்குன்னா, இந்த நீதிமானாக்கப்படுறதுக்கு முன்பே அர்ப்பணிப்பு நடக்குதுங்கிறதுதான் அங்க சரியான வார்த்தை. மொழிபெயர்ப்பு தப்பு, ஆங்கிலத்தில் அப்படிதான். அர்ப்பணிப்புங்கிறது நீதிமானாக்கப்படுறதுக்கு முன்பே நடக்கணும், அதுதான் ஆடு. அதாவது ஒரு ஞானஸ்தானம் பெற்ற ஒருத்தர் ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் கதவுல ரசல் பிரதர் எழுதுவார், நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதும்போது, ஆடு என்ன பண்ணணும்னா, தன்னை அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் கதவுல தன்னை கட்டி வைக்கணும். கட்டி வைக்கிறது என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னா, முழுமையான கான்சக்ரேஷன்ல 3 விதமான கான்சக்ரேஷன் ரசல் பிரதர் சொல்றார். ஃபுல் கான்சக்ரேஷன், அன்ரிசர்வ்டு, ஃபுல் கான்சக்ரேஷன், ஃபுல் கான்சக்ரேஷன், அன்ரிசர்வ்டு கான்சக்ரேஷன்.
நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பு வேணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கட்டி வச்சுட்டு ஆடு யாரெல்லாம் குறிக்குது? நம்ம ஒருத்தர் நாம போய் நம்ம ஞானஸ்தானம் பெற்ற உடனே நான் எங்க என்ன பண்றேன்னா, என்னை கொண்டு கதவை இருக்கிற கட்டி வச்சுட்டு நிக்கிறேன். கட்டி வச்சுட்டு நிக்கும் போது அங்க தேவன் பாக்குறாரு, ஆஹா என் புள்ள முழுமையா தன்னை அர்ப்பணிச்சுட்டு வந்து அங்க நிக்கிறான், நீ போ அப்படின்னு யாரை அனுப்புறாருன்னா கிருபையை அனுப்புறாரு. கிருபை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறது முக்கியம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அர்ப்பணிப்பு பார்த்து நம்மளை ஏத்துக்கிறது தான் முக்கியம். நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டேன்னு எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம முழுமையான அர்ப்பணிப்பு காமிக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள என்ன பண்ண மாட்டாரு? ஏற்றுக்கொள்ள முழுமையான அர்ப்பணிப்பு ஏற்றுக்கொள்வாரா? இல்ல நான் சொல்றது தப்பா சொல்றேன். நாம கர்த்தர் இயேசுவை ஏத்துக்கிறது முக்கியம் இல்ல, அவர் நம்மளை ஏத்துக்கிறது தான் முக்கியம். அங்கே இருந்து புறப்பட்டு வந்து என்னுடைய மகன் என்ன பண்ணிருக்கான்? முழுமையா அர்ப்பணிச்சுட்டு நிக்கிறான், நீ போ அப்படின்னு சொன்ன கிருபை வந்து அவருடைய புண்ணியத்தை நம்ம மேல ஆட்டின் தலையில கை வைக்கும் போது அவருடைய புண்ணியம் என்ன பண்ணுது? சாற்றப்படுது. அப்பதான் அது நீதிமானாக ஆக்கப்படுது, தேவனால எண்ணப்படுது. அப்புறம்தான் அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆட்டை என்ன பண்றாரு? அழைச்சிக்கிட்டு போறார். நீதிமானாக்கப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். நீதிமானாக்கப்படாம ஒருத்தர் என்ன பண்ண முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகவே முடியாது அப்படின்னு கூட நான் பார்க்கிறேன். ஆனால் இது முதல் கர்த்தராகிய இயேசுவின் தகுதி அளிக்கப்படுவதனால் அவர்களை நீதிமானாக்குதல் நிகழ்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தகுதி அளிக்கப்படுவதனால் அது நீதிமானாக்குதல் அங்க நடைபெறுகிறது. நீதிமானாக்கப்படுதல்னா என்னங்க நம்ம பார்த்தோம். கர்த்தர் இயேசு எப்படி ஒரு சாகாத நிலைமைய இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு சாகாத நிலைமைக்கு நாம இருக்கிறதா தேவன் நம்மளை பாக்குறாரு. நீதிமானா என்ன? பாவமே இல்லாதவன் தான் நீதிமான். நீதிமான் ஒருவனாயிலும் இல்லையேன்னு சொன்னோம்ல, நம்மள தேவன் நீதிமானா பாக்குறாரு. அப்படின்னா நம்மள தேவன் எப்படி பாக்குறாருன்னா, கர்த்தர் இயேசுவினுடைய மீட்கும் பொருளை வச்சு நம்மளாம் பாவம் இல்லாதவர்களா, மரணம் உள்ளவர்களுக்கு போய் நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமா? உண்மையிலே தேவனோட பண்ண உடன்படிக்கை பண்ண பிள்ளையா இருந்தோம்னா, முழுமையான அர்ப்பணிப்பு காமிச்சோம்னா தான் அவர் என்ன பண்றாரு? நித்திய ஜீவனே கொடுக்குறாரு, நீதிமானாகவே மாற்றார். இல்லாட்டி பரிசுத்த ஆவியினால் நாம என்ன பண்ண முடியாது? தேவனால ஏற்றுக்கொள்ளப்படவும் முடியாது, பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்படவும் முடியாது அப்படின்னு கூட நாம் பார்க்கிறோம். முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாம கர்த்தர் இயேசு நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனை தொடர்ந்து அவர்கள் தங்களையே தத்தம் செய்வதும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பலி செலுத்துறதும், அது பரலோக பிதாவினால் உடனடியாக தத்தம் செய்யப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதும், அதாவது அவர்களை தத்தம் செய்த ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு இந்த உடன்படிக்கையின் ஏற்பாட்டின் கீழ் அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும், பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, தூதர்களுடைய எல்லாமே அதுக்கப்புறம் எல்லா சிலாக்கியங்களையும் அவரு கொடுக்கிறார் அப்படின்னு கூட நாம் பார்ப்போம். Is it merit or righteousness that is imputed to the one who is justified by faith? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒருவருக்கு அளிக்கப்படுவது புண்ணியமா அல்லது நீதியா? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல்னு சொல்றோம். விசுவாசத்தினால நீங்க சொல்றீங்களே, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்படுறது நீதியா புண்ணியமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குது. கிட்டத்தட்ட நெருங்கிட்டார். ரெண்டுமே கொடுக்கப்படும். யாரு நீதி கொடுக்குறா? அடுத்த கேள்வி, யாரு நீதி கொடுக்குறா? யாரு புண்ணியத்தை? அடுத்த கேள்வி அப்படிதான் வரும். சரி, நீதி கொடுக்குறீங்க, யாருங்க நீதியை கொடுக்குறா? யாருங்க புண்ணியத்தை கொடுக்குறா? நமக்கு படிச்சுட்டு வந்து பதில் சொல்லவே இவ்வளவு கஷ்டமா இருக்குது. சரி, பதில படிச்சிருக்கோம். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒருத்தர் பெறுவது புண்ணியமா நீதியா? இன்னும் பட்டிமன்ற மாதிரி இருக்குது. புண்ணியமா நீதியா? நாம் இங்கு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்ற சொல்லிற்கு தேவையான தகுதியை தர வேண்டியுள்ளது. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்ன அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீதிமானாக்கப்படுதல்ங்கிறது பழைய ஏற்பாட்டிலேயே இருக்குது, புதிய ஏற்பாட்டிலேயே இருக்குது. ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டார்னு இருக்குது. இங்கேயும் நீங்க விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல்னு புதிய ஏற்பாட்டிலேயே இருக்குது. ரெண்டு விஷயத்தையும் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, புரிஞ்சுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு.
ஏனெனில் ம். வேதாகம பயன்பாட்டின்படி ம். இந்த சொற்றொடரானது ம். 2 வெவ்வேறு முக்கியத்துவங்களை பழைய உடையதாக ஏற்பாட்டுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு, புதிய 2 வெவ்வேறான முக்கியத்துவங்களை உடையதாக இருக்கு. ஆபிரகாமும் நீதிமான், நீங்களும் நீதிமான், சபையா நம்மளாக நாமளும் நீதிமான். இது எப்படி அப்படிங்கறத அடுத்து சொல்றேன். உதாரணத்திற்கு விசுவாசத்தினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் நிச்சயமாக சபையார் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டபடி ஆபிரகாம் நீதிமானாக்கப்படவில்லை. தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் வருங்காலத்துக்கென தீர்மானித்திருந்த சிலவற்றை அறிந்து கொள்ளவும் தெய்வீக தராதரத்தின் கீழ் அவரது நேர்மையை விளங்க பண்ணவுமே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். ரெண்டு நீதிமானாக்கப்படுதலுக்கு உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் தேவன் ஒரு உண்டு, அவரை நம்பினா எல்லாம் நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு விசுவாசத்துக்காக தான் அவர் என்ன பண்றாரு, நீதிமானாக்கப்பட்டார். ஆனா சபை அப்படி நீதிமானாக்கப்படல. தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, நல்லா கவனிக்கணும், தன்னை முழுமையாக அர்ப்பணித்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, முழுமையாக அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் அவங்கள நீ பாவம் இல்லாதவர்களாக பரிபூர்ண தியானம், அதுக்கு அடுத்தது அவங்க என்ன ஆகணும், தகுதி அடைஞ்ச பிறகு மறுரூபமாகணும். அவங்களுக்கு என்ன கிடையாது, மரணம் இல்லாதவர்களாக மாற்றணும். அப்ப நீதிமான என்ன அர்த்தம், பாவமே இல்லாதவர்களுக்கு என்ன கிடையாது, மரணமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக்கப்படுதல் தான் எங்க நடக்குது, சுவிசேஷ யுகத்துல நடக்குது. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுக்கவும் தேவனுடைய வேலைகளை செய்யவும் அவர் விசுவாசிச்சதுனால அவர் நீதிமானாக்கப்பட்டார். வெறும் விசுவாசம் தான். அவருக்கு ஒண்ணு, அவருக்கு சபைக்கான பரலோகம் போற, தன்னை ஜீவ பலியா செலுத்த, அவருக்கு பாவமே இல்லாத நித்திய வாழ்வு கொடுக்குறேன்னு தேவன் அவர் என்ன பண்ணல, அழியாமையை கொடுக்குறேன்ட்டு அவர் என்ன பண்ணல, நீதிமான் ஆக்கல. அதான் சொல்றேன். ஆனால் நித்திய ஜீவன் பெறுவதற்கான நீதிமானாக்கப்படுதலை அவர் அடையவில்லை. நித்திய ஜீவன் பெறுவதற்கான நீதிமானாக்கப்படுதலை அவர் அடையவில்லை. அவர் தன் சரீரத்தை ஜீவ பலியாக்கும்படியான அழைப்பை பெறவோ, ஆதாமுக்காக மீட்பராகவோ அல்லது மற்றவருக்காக பலி செலுத்தும் தகுதியுடையவராகவோ இருக்கும் அளவு அவர் நீதிமானாக்கப்பட்ட தன்மையை பெறவில்லை. இயேசுவின் மரணத்திற்கு பிறகே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட முடிந்தது. இயேசுவின் மரணத்துக்கு பிறகே அவர் பரத்துக்கு ஏறி சென்று இப்ப நம்ம தற்காலிகமான நீதிமானாக எண்ணப்படுறோம், முழுமையான நீதிமானாக எண்ணப்படுறோம். நீதிமானாக எண்ணப்படுறதுக்கும் தற்காலிக நீதிமானாக்கப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்விதான், அப்படிதான் குழப்பம். தற்கால நீதிமானாக்கப்படுதலுக்கும் நீதிமானாக எண்ணப்படுதலுக்கும் யாரு, நம்மளும் விசுவாசிக்கிறோம், நீதிமானாக்கப்படுறோம். யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் யாரு விசுவாசிச்சாரு? தேவனை விசுவாசிச்சாரு. நாம கர்த்தர் இயேசுவினுடைய அந்த மீட்கும் பொருளை விசுவாசிக்கிறோம். அவர் மாதிரி அந்த பரிபூர்ண, எனக்கு பாவ மனிதனாகி எனக்கு பரிபூர்ண மனிதனாக கர்த்தர் இயேசு ஜீவன் கொடுத்து அந்த பரிபூர்ண ஜீவ வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கிறாரு, வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நாம விசுவாசிக்கிறதுனால தேவன் என்ன பண்றாருன்னா நம்மள நீதிமானாக, என்னடா போட்டு குழப்பறாருன்னு பாக்குறீங்களா, நீதிமானாக எண்ணப்படுகிறோம். அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபிரகாம் நீதிமானாக்கப்படுதல் பகுதி அளவு நீதிமானாக்கப்படுதல், பார்சியல் ஜஸ்டிபிகேஷன், ஃபுல் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு இருக்கு. இப்ப பார்சியல் ஜஸ்டிபிகேஷன், ஆபிரகாம் அடைந்த நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது பகுதி அளவு நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் ஆபிரகாம்லாம் இருந்தாங்க. ஆனா நம்முடைய நீதிமானாக்கப்படுதல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு முழுமையான நீதிமானாக்கப்படுதலா தேவன் நம்மள பாக்குறாரு. நம்மள பாவம் இல்லாதவரா, மரணத்துக்கு ஏதுவா இல்லாதவரா தேவன் எப்படி பாக்குறாரு, நம்மள பாக்குறாரு. ஆனா ஆபிரகாம் தேவன் என்ன பண்ணல, அப்படி பார்க்கல அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். நம்ம உண்மையிலேயே அதான், தேவனால் பிறந்த எவனும் என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவன் யாரு? தேவனுடைய ஆவியினால யாரெல்லாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. நான் பாவம் செய்யறோம்னா என்ன அர்த்தம், ஆவியினால
ஜெனிப்பிக்கப்படலைன்னு அர்த்தம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யும் அப்படின்னு கூட நாம பாக்குறோம். புண்ணியம் அளிக்கப்பட்டதெனில் யார் அதை அளித்தார்? நீதி கொடுக்கப்பட்டதெனில் யாரால் அது கொடுக்கப்பட்டது? புண்ணியம் கொடுத்தானா யாரு கொடுத்தா? நீதி கொடுத்தானா யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? நீங்களே சொல்லுங்க. புண்ணியம் யாரு கொடுத்தா? இயேசு கிறிஸ்து புண்ணியம் கொடுத்தாரு. நீதி யாரு கொடுத்தா? அவர் நமக்கு நீதிதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. சரி, பதில் என்ன? ரசல் சொல்றது பார்க்கிறோம். நம் கர்த்தராகிய இயேசு தம் சொந்த பின்னடியார்களுக்காக அவர்களது உடன்படிக்கையின் நிபந்தனையான முழு பிரதிஷ்டையின் கீழ் முழுமையான அர்ப்பணிப்பு. அதை மட்டும் கவனிக்க. அந்த இடத்துல திரும்ப திரும்ப அதான் சொல்றாரு, முழுமையான அர்ப்பணிப்பு. தாம் பெற்ற தம் சொந்த தகுதியை கொடுத்தார். யார் பெற்ற சொந்த தகுதியை கொடுத்தாரு? அவர் பரிபூர்ணம் இல்லாத, பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர், நித்தியத்துக்கு வாழக்கூடிய உரிமை பெற்றவர். அந்த உரிமை யாரு கொடுத்திருக்கிறாரு? நம்ம கொடுத்து பாக்குறாரு. ஆனால் இவ்வாறு அவர் கொடுத்த புண்ணியமானது தெய்வீக நீதியின்படியும் நம்ம நீதிமான பாக்குறது யாரு? புண்ணியத்தை கொடுத்தது கர்த்தர் இயேசு. யாரு முன்னாடி நீதிமானாக்குறதுக்காக புண்ணியத்தை கொடுத்தாரு? அதற்கு இசைவாகவும் தெய்வீக நீதியின் அனுமதியின்படியுமே நிறைவேற்றப்பட்டது, மற்றபடி அல்ல. தேவன் தான் நம்மள நீதிமானாக்க பாக்குறார். புண்ணியம் கொடுத்தது கர்த்தர் இயேசு. யாருடைய அனுமதியின் பேர்ல? தேவனுடைய அனுமதியின் பேர். அங்கே தேவன் தான் சொல்றாரு, என் புள்ள கட்டி வச்சு. தேவனுக்கு தெரியுமா தெரியாது? நம்ம முழுமையான அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கிறோமா, அறகுறை அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கிறோமான்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். என் புள்ள கட்டி வச்சுட்டு நிக்கிறான், நீ போ. கிருபைய அனுப்புறார் கர்த்தர் இயேசு. அவருடைய புண்ணியத்தை கொடுத்து அவர் நம்மளை நீதிமானாக்குற பிறகு தேவனுடைய ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனால நாம ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னு கூட பாக்குறோம். மீதி ஒரு 6 கொஸ்டின் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? வீட்லயே தியானம் பண்ணிட்டு வரலாம். பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் தானே ஆசீர்வதிப்பாராக.